ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமுள்ள தேவனே, சர்வ வல்லமுள்ள தேவனே, சர்வ வல்லமுள்ள தேவனே, நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் உம்முடைய சுத்த கிருபை. அதற்காக கோடி கோடி ஸ்தோத்திரம். சர்வ வல்லமுள்ள தேவனே, நாங்கள் வேண்டிக் கொண்டுகிறதுக்கும் விரும்புகிறதற்கும் மேலாக எங்களுக்கு செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற தேவனே, எங்களை சந்தோஷப்படுத்துகிற தேவனே, உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். சர்வ வல்லமுள்ள தேவனே, இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அனுப்பி அவருடைய இரத்தத்தினால் எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்தி அவருடைய மாம்சத்தினால எங்கள் பாவமுள்ள சரீரமும் அழிவுக்கும் மரணத்துக்கும் ஏதுவான சரீரத்தை பரிசுத்தப்படுத்தி புதுப்பித்து ஜீவனை ஊட்டி உயிர்ப்பித்து என் நாம மகிமைக்காக வாழ்ந்திருங்கள் என்று சொல்லி வாழும்படிக்கு கொடுத்திருக்கிற உம்முடைய ஜீவ சரீரம், இயேசு கிறிஸ்துவின் ஜீவ சரீரம், அதற்காக ஸ்தோத்திரம்ப்பா. இவைகளினாலே நாங்கள் பிழைக்கும்படிக்கு செய்திருக்கிறீர் அனுதினமும், அதற்காக கோடி கோடி ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால, ஆமாப்பா, வானத்திலும் ஜெயமுண்டு, பூமியிலும் ஜெயமுண்டு, பூமியின் கீழான ஸ்தலத்திலும் ஜெயமுண்டு, சமுத்திரத்திலும் ஜெயமுண்டு, ஆகாய விரிவிலும் ஜெயமுண்டு. இயேசுவின் நாமத்தினால அண்ட சராசரங்களிலே ஜெயமுண்டு. தேங்க்யூ ஜீசஸ். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால தேவனுடைய பிள்ளைகளை சிதைக்கவும் அழிக்கவும் பூமியில் இராமல் அற்றுப்போக பண்ணவும் செய்கிற சகல சத்ருவின் சேனைகளின் கிரியைகளும் அவர்கள் பட்டயங்களும் அவர்களுடைய வில்லுகளும் அவர்களுடைய குதிரைகளும் குதிரை வீரர்களும் அவர்களுடைய ஆழங்கள் வல்லமைகள் என்று சொல்லப்படுகிற சாத்தானும் அவன் சேனைகளின் கிரியைகளும் வல்லமைகளும் சர்ப்பங்களும் தேள்களும் சத்ருவினுடைய சகல வல்லமைகளையும் சர்வ வல்லமுள்ள தேவனே, இயேசுவின் நாமத்தினால அழிக்கிறவராயிருந்து அழியுங்கள் என்று இயேசுவின் நாமமாகிய பட்டயத்தை எங்கள் வாயிலை வைத்திருக்கிறவரே, கோடி கோடி ஸ்தோத்திரம். இவைகள் எல்லாம் எங்களுக்கு எதிராக கிரியை செய்கிறவை. இவைகள் எங்களுக்கு எதிராக கிரியை செய்து ஜெயம் எடுக்காதபடிக்கு எங்கள் பேரில் எங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம், சிந்தை, ஜீவன் எங்களுக்கு ஜீவனுக்கும் பிழைப்புக்குமாக உண்டாகி இருக்கிற ஐஸ்வர்யத்தின் மேலும் நாங்கள் வசிக்கிற வாசஸ்தலம் எல்லையின் பேரிலும் அவைகள் ஜெயம் எடுக்காதபடிக்கு எங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு அவைகள் வேரோடு தேடி பார்த்து காணக்கூடாதபடிக்கு அழிந்து போகத்தக்கதாக அவைகளை அழிக்கக்கூடிய ஒரே ஒரு பட்டயம் இயேசு கிறிஸ்து என்ற நாமம் என்ற பட்டயம், ஆக்கினி பட்டயம். அந்த பட்டயத்தினாலே அழித்து போடும்படிக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமமாகிய பட்டயத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிற தேவனே, எங்கள் வாயிலே நாவிலே வைத்திருக்கிற தேவனே,
எங்கள் உதடுகளிலே, சிந்தையிலே, மூளையிலே, ஞானத்திலே வைத்திருக்கிற தேவனே, அறிவிலே வைத்திருக்கிற தேவனே, பயன்படுத்தும்படிக்கு நாவிலும் உதடுகளிலும் வைத்திருக்கிற தேவனே, கோடி கோடி ஸ்தோத்திரம். நாங்கள் சுகித்து வாழவும், ஆரோக்கியமாக வாழவும், பலங்கொண்டு வாழவும், சீர்பொருத்தப்பட்டு வாழவும், சீர்பொருந்தி வாழவும், நற்சீர் பெற்று வாழவும், இழந்ததை பெற்று வாழவும், நித்திய ஜீவகால பரியந்தமும் நடத்தப்படவும், பலப்படுத்தப்படவும், சீர்படுத்தப்படவும், ஸ்திரப்படுத்தப்படவும், நிலைநிறுத்தப்படவும், கரம் பிடித்து வழி நடத்தப்படவும் சர்வ வல்லமுள்ள இயேசு கிறிஸ்துவின் ஆவியானவரை எங்களுக்கு கொடுத்து கைவிடாமல் காத்து கொண்டிருக்கிற தேவனே, கோடி கோடி ஸ்தோத்திரம். கோடி 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 ஸ்தோத்திரம். எப்படி நீர் காத்து வழி நடத்துகிறதுனால நாங்கள் பிழைத்து உம்மை மகிமைப்படுத்துகிறோம் சுவாமி. நாங்கள் பிழைத்து உமக்கு நன்றி செலுத்த வந்திருக்கிறோம் சுவாமி. நாங்கள் பிழைத்து தேவனுடைய சபையாக உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் பிழைத்து ஜீவனுள்ள தேவனாலே, இயேசு கிறிஸ்துவாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையினாலே, இயேசு கிறிஸ்துவின் ஆவியானவராலே நாங்கள் பிழைத்து உம்மை மகிமைப்படுத்துகிறதற்கு வந்திருக்கிறோம் சுவாமி. உம்மை இந்த இடத்துல ஆராதனை செய்து மகிமைப்படுத்தவும், நாங்கள் வசிக்கிற ஸ்தலங்களிலே உம்மை ஆராதிக்கவும், உம்மை மகிமைப்படுத்தவும், நாங்கள் சந்திக்கிற மக்களிடத்தில், சமுதாயத்தில் உம்மை மகிமைப்படுத்தவும் சுவாமி. எங்களை இயேசுவாலே நிரப்பியிருக்கிறீரே, ஆவியானவராலே நிரப்பியிருக்கிறீரே, வல்லமையினாலே நிரப்பியிருக்கிறீரே, பரிசுத்த தேவனே நீர் கூடவே இருக்கிறீரே. பயப்படாதே, நீ பயப்படுகிற காரியம் உனக்கு நேரிடுவதில்லை. என்னை பயப்படுத்துகிற காரியங்கள் நான் உன்னோட இருக்கும்போது அவைகள் பயந்து இல்லாதபடிக்கு காணாத போகும். நீயோ என்னிலே என்றென்றோ நிலைத்திருந்து என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொன்ன தேவனே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். சர்வ வல்லமுள்ள தேவனே, உம்முடைய பிள்ளைகளில் கடந்த வாரமோ அதற்கு முன்போ சில காலமோ உம்முடைய பிள்ளைகள் சுகவீனமாக இருந்தபோது உம்மை நோக்கி கூப்பிட்டு பிழைத்தார்கள். அதற்காக ஸ்தோத்திரம். உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது பிழைக்கிறதற்காக இயேசுவின் இரத்தத்தையும், இயேசுவின் சரீரத்தையும், இயேசுவின் நாமத்தையும், வார்த்தையும், இயேசுவின் ஜீவனையும் ஊற்றி பரிசுத்த ஆவியானவராலே நிரப்பி சுகப்படுத்தினீரே. கோடி கோடி ஸ்தோத்திரம். நம்முடைய பிள்ளைகள் நினைக்கல சுவாமி, எழும்புவோம், நிற்போம், நடப்போம், தேவனை ஆராதிப்போம், தேவனுடைய ஆலயத்துக்கு செல்வோம், தேவனையே மகிமைப்படுத்துவோம் என்று இருந்த க்ஷீணமான நிலைமையில் நினைக்க முடியாமல் இருந்ததுப்பா. கர்த்தராகிய நீரோ உயிர்ப்பிக்கிறவரும், ஜீவனை அளிக்கிறவரும், ஜீவனை கூட்டி கொடுக்கிறவரும், ஜீவனையும் சரீரத்தையும் ஆவியும் ஆத்துமாவையும் சிந்தையும் பலப்படுத்துகிறவரும், ஆவியை பலப்படுத்துகிறவரும், உயிர்ப்பிக்கிறவரும், உயிர்ப்பித்து ஜீவனிலே உயிர் நிலைத்திருக்கவும் செய்து வேண்டிக் கொண்டதற்கும் விரும்புகிறதற்கும் மிக அதிகமாக செய்து எங்களை சந்தோஷப்படுத்தி, பிள்ளைகளை க்ஷீணமாக இருந்த பிள்ளைகளை சந்தோஷப்படுத்தி, சுகப்படுத்தி, பலப்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, நிலை நிறுத்தி, பயப்படாதே மக்களே, நான் உங்களுக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி
எங்களோடு கூட இருந்து வழி நடத்துகிறதற்காக கோடி கோடி ஸ்தோத்திரம் சுவாமி. உம்மை போல ஒரு தேவனை ஆண்டவரே நாங்கள் இந்த பூமியில் காண முடியாது. உம்மை போல பதில் கொடுக்கிற தேவனும் உயிர்ப்பிக்கிற தேவனும் ஜீவனை கரத்தில் வைத்து உம்முடைய ஜீவனை எங்களுக்குள்ளே கொடுத்து வாழ்ந்திருங்கள் என்று ஜீவ அதிபதியாக நீர் எங்களோடு இருந்து எங்களை ஜீவ அதிபதிக்குள்ளே வைத்து காக்கிற தேவன் உம்மை போல ஒருவரும் இல்லை சுவாமி. உம்மிலே இருக்க வேண்டுமானால், உம்மிலே வாழ வேண்டுமானால் பரிசுத்தமாக வேண்டும். ஆகையினாலே நித்தமும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்தி பரிசுத்த தேவனுடைய மார்புக்குள்ளே எங்களை வைத்து பாதுகாத்து கொண்டு இருக்கிற தேவனே கோடி கோடி ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் செய்தேன், இப்போவும் செய்தேன், எப்பொழுதும் செய்வேன், நித்திய ஜீவக்கால பரியந்தமும் செய்வேன் என்று வாக்கு பண்ணினீரே கோடி கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய உம்மை புரிந்து கொள்ளுகிற புரிதலிலும் உம்மை மேன்மைப்படுத்துகிற மேன்மைப்படுத்துதலிலும் உம்மை மகிமைப்படுத்துகிற மகிமைப்படுத்துதலிலும் உம்மை அறிந்து கொண்டு உம்முடைய வழியை நீர் காட்டும் பொழுது தெரிந்து கொண்டு அதிலே நடந்து சென்று நாங்கள் நன்மையை பெற்றுக்கொள்ளு வாழ்கிறதற்கு தவறி போய் ஆண்டவரே, அவைகள் எங்கள் பார்வைக்கு எங்கள் சிந்தைக்கு சரியாக இராதபடியினாலே நாங்கள் எங்கள் சொந்த வழியை தெரிந்து கொண்டு சொந்த சிந்தையினுடைய ஆலோசனையிலே நடந்து எங்களை கெடுத்து கொண்ட போதிலும் உன்னை மன்னிக்க மாட்டேன், உனக்கு இரக்கம் செய்ய மாட்டேன் என்று சொன்ன இடத்துல மன்னிக்கிறதற்காக இயேசு கிறிஸ்துவை கொண்டு வந்து கொடுத்திருக்கிறீரே ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவினாலே இரக்கம் செய்வேன் என்று சொல்லி இரக்கம் செய்கிற தேவனை எங்களுக்கு கொடுத்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். அப்படித்தான் நீர் யோதாவையும் இஸ்ரவேலையும் பார்த்து ஒரு முறை சொன்னீர் ஆண்டவரே, இரக்கம் செய்ய மாட்டேன் நான் இஸ்ரவேலுக்கு, என் ஜனத்துக்கு நான் இரக்கம் செய்ய மாட்டேன் என்று சொன்ன இடத்துல நான் யோதாவுக்கு இறங்குவேன். இறங்குகிறவர் எப்படி என் ஜனத்துக்கு ரட்சிப்பேன் என்றால், இறங்கி நான் ரட்சணை செய்வது எப்படி என்றால் வில்லுகளினால் அல்ல, பட்டயத்தினால் அல்ல, குதிரைகளினால் அல்ல, குதிரை வீரர்களினால் அல்ல, சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தராலே ரட்சிப்பு வரும்னு சொன்னீர். இவைகளெல்லாம் மாம்ச புயம், மாம்ச பலன், அவைகள் அழிந்து போகும். சர்வ வல்லமுள்ள இயேசு கிறிஸ்து, சர்வ வல்லமுள்ள தேவன், சர்வ வல்லமுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமம் ரட்சிக்கிற நாமம். ரட்சிப்பீராக. எங்கள் சொந்த வழியிலே நடந்து சொந்த ஆலோசனையிலே நடந்து எங்களை கெடுத்து கொண்டு அழித்து கொண்டு மீட்பார் ஒருவரும் இல்லையே என்று கதறி கதறி உம்மை நோக்கி கண்ணீரை விட்டு கதறி அழுகிற எங்களை பார்த்து இரக்கம் செய்வேன் சொன்னீரே. இஸ்ரவேலுக்கு சொன்னீரே, யூதாவுக்கு சொன்னீரே, எங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக சொல்வீராக. உனக்கு இரக்கம் செய்வேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களுக்கு நீர் இரக்கம் செய்யாவிட்டால், பாராட்டாவிட்டால் நாங்கள் அழிந்து போவோம் சுவாமி. இயேசு கிறிஸ்துவினாலே எங்களுக்கு இரக்கம் பாராட்டும் சுவாமி. உமக்கு விரோதமான குற்றத்தை உம்முடைய ஜனம் இஸ்ரவேல் செய்த போது நீ என் ஜனமல்ல, நான் உன் தேவனல்ல என்று புறக்கணித்தேன் என்று சொன்ன போதிலும், நான் அப்படி சொன்ன போதிலும் உனக்கு இறங்கி நான் கைவிட்டா நீ என்ன நீ அழிஞ்சு போயிடுவியே. ஆகையினாலே நான் உனக்கு இறங்கி நீ என் ஜனம் என்றும் நான் உன் தேவன் என்றும் சொல்லுவேன், சொல்லி காப்பாற்றுவேன் என்று சொன்னீரப்பா. எத்தனையோ வருஷங்கள் கடந்து போனாலும் 1948 வருஷங்கள் கடந்து போனாலும் நீ என் ஜனமல்ல என்று புறம்பே தள்ளி போட்டிருந்தாலும்
இரக்கம் காட்ட மாட்டேன் என்று புறம்பே தள்ளி இருந்தாலும் உம்முடைய வார்த்தையின்படி ஆனாலும் என்றாலும் என்று சொல்லி உனக்கு இறங்குவேன், நீ என் ஜனம் என்று சொல்லுவேன், நீ என்னுடைய சட்டைகளின் மறைவிலே வாழத்தக்கதாக உன்னை கூட்டி சேர்ப்பேன், நீ என் ஜனம் என்றும் நான் உனக்கு தேவன் என்றும் சொல்லுவேன் என்று சொல்லி அத்தனை வருஷங்கள் கடந்து போனாலும் ஞாபகத்திலே வைத்து கூட்டி சேர்த்து கொண்டீரப்பா. அப்படிப்பட்ட இரக்கமுள்ள தேவனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களுக்கு இறங்கி மன்னித்து பரிசுத்தப்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மன்னித்து எங்களை உம்முடைய பிள்ளைகளாக்கி கொண்டு, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே முத்திரை போட்டு நாங்கள் உம்முடைய ஜனம், உம்முடைய மக்கள் என்றும் நீர் எங்கள் தேவன் என்றும் முத்திரை போட்டு எங்களை காத்துக்கொள்வீராக. எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்கள் அத்தனை பேரையும் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி, பொறுப்பெடுத்து கொள்வீராக. சர்வ வல்லமுள்ள தேவனே, உம்முடைய இரக்கத்தின் உச்ச கட்டத்தில் நீர் பேசியிருக்கிறீர். உன்னை எப்படி நான் ஆத்மாவை போலாக்குவேன், உன்னை எப்படி நான் செபோயுமை போல மாற்றுவேன், அப்படி நான் அழித்து போட மாட்டேன், அதில் ஒன்று கூட இராதபடி மீந்திராதபடிக்கு அழிந்து போயிற்று. உன்னை எப்படி நான் அப்படி ஆக்குவேன், என் மனதில் இரக்கங்கள் பெருகுகிறது, ஏனென்றால் நான் மனிதன் அல்ல, நான் தேவன் என்று சொன்னீர். நான் மனிதன் அல்ல, தேவன். உன்னை அழிப்பது லகு, உன்னை மன்னித்து காப்பது கடினம். அதை நான் செய்வேன். அழிப்பது எல்லாருக்கும் மனுஷன்ல இருந்து மிருகத்திலிருந்து தேவன் வரையிலும் லகு, லேசான காரியம். உன்னை அழிக்காதபடிக்கு உன் பேரிலே இரக்கம் வைத்து உன்னை மன்னித்து உன்னை காத்து உனக்கு நன்மை செய்வது கடினம். அதை நான் உன் தேவனாகிய கர்த்தர் செய்கிறேன். ஏனென்றால் நான் தேவன், நான் தேவனாக இருக்கிறேன்னு சொன்னீரப்பா. ஆகையினால் அந்த இரக்கத்துக்காக காத்திருக்கிறோம், அந்த கிருபைக்காக காத்திருக்கிறோம், அந்த தயவுக்காக காத்திருக்கிறோம். நீர் எங்களுக்கு தேவனாகவே இருக்கிறதற்காக எங்களை விட்டு கடந்து போகாதபடிக்கு எங்களோடு இருந்து எங்களை கரம் பிடித்து வழி நடத்துகிறதற்காக காத்திருக்கிறோம். எங்களை நடத்தும் என்று சொல்லுகிறதற்காக, எங்கள் உறவு முறையை உம்மிடத்தில் புதுப்பித்து கொள்கிறதற்காக, நீர் எங்கள் தேவன், நாங்கள் உம்முடைய ஜனம் என்று சொல்லுகிறதற்காக நாங்கள் திரும்ப வந்திருக்கிறோம் சுவாமி. உம்முடைய சன்னிதானத்தில் வந்திருக்கிற அத்தனை பேரிலும் உம்முடைய ரத்தத்தை ஊற்றுவீராக. ஒரு சொட்டு ரத்தத்தை ஊற்றும் ஆண்டவரே, பரிசுத்தப்படுத்தும், பரிசுத்தப்படுத்தும். பாவமர கழுவி பரிசுத்தப்படுத்தி உம்முடைய பிள்ளைகளாக்கும். சாபமெல்லாம் அழித்து போட்டு ஆசீர்வதித்து உம்முடைய பிள்ளைகளாக்கும். வியாதியும் வியாதி கிருமிகளும் வேரோடு அழித்து போட்டு ஆரோக்கியத்தை கொடுங்க. விதவிதமான நோய்கள், விதவிதமான சஞ்சலங்கள், விதவிதமான வருத்தங்கள், விதவிதமான பயங்கள் சகலவற்றையும் அழித்து போட்டு ஜீவனையும் சுகத்தையும் கொடுத்து வாழ வைங்க. விதவிதமான விதத்தில் கொண்டு வருகிற சத்துரு கொண்டு வருகிற மரணங்கள் சகலவற்றையும் அழித்து போட்டு ஜீவனை கொடுத்து ஜீவ அதிபதியே உமக்குள்ளே எங்களை வைத்து காத்துக்கொள்ளும். எந்த இடத்துல இருந்து உம்மை நோக்கி கூப்பிட்டாலும் ஜீவ அதிபதியே உமக்குள்ளே வைத்து காத்துக்கொண்டு ஜீவனை கொடுத்து தூக்கி எடுத்து நிறுத்தி பாதுகாத்து கைவிடாமல் வழி நடத்தும். சத்துருக்களும் பொல்லாதவர்களும் பொறாமை பிடித்தவர்களும் மனுஷராகிய நாங்கள் பூமியிலே நின்று கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி வாழ்கிறதற்கு தடையாய் இருக்கிறவர்களும் செய்வினைகளும் மந்திரங்களும் சூன்யங்களும் செய்து வைக்கப்பட்டு இருக்கிறவைகளும் சகலமும் சர்வ வல்லமுள்ள இயேசு கிறிஸ்துவே, இயேசு கிறிஸ்துவின் நாமமே வேரோடு அழித்து நிர்மூலமாக்கி போட்டு
நித்திய விடுதலையும் நித்திய பாதுகாப்பையும் கொடுத்து கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக்க நித்திய ஜீவ கால பரியந்தம் உம்மை மகிமைப்படுத்தி வாழ கிருபை செய்வீராக. சர்வ வல்லமுள்ள தேவனே உம்முடைய கரத்தில் கொடுக்குறோம். உபவாச நாளிலே எங்கள் பாவங்களை அறிக்கை செய்து நாங்கள் பரிசுத்தமாவதும் எங்கள் சாபங்கள் அடிந்து நாங்கள் ஆசீர்வதிக்கப்படவும் எங்கள் வியாதிகளும் வியாதி கிருமிகளும் நாசமாகி குணப்படப்படவும் சுகப்படவும் பரிசுத்த ஆவியானவராலே நிரப்பப்படவும் இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் வேஸில் வருகிற மரணங்கள் அழிந்து ஜீவனையும் சுகத்தையும் தீர்காயுசையும் பெற்று கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக ஜீவிக்கவும் ஜீவனுக்கும் பிழைப்புக்குமான ஐஸ்வர்யத்தை நாங்கள் பெற்று கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக ஆண்டவரே அது தேவனுடைய பார்வையில் பிரீதியாக இருக்கத்தக்கதாக நாங்கள் அதில் வாழவும் சத்ருவின் கிரியைகள் அழிந்து நாங்கள் விடுதலையாக்கப்பட்டு உம்மோடு கூட விடுவிக்கப்பட்ட தேவ ஜனமாக உம்மை மகிமைப்படுத்தி வாழவும் நீர் செய்ய வேண்டும் என்று கேட்க வந்திருக்கிறோம் சுவாமி. ஒவ்வொருவருடைய விண்ணப்பத்துக்கும் நீர் அப்படியே பதில் கொடுத்து ஒவ்வொருவரையும் நீர் விடுவித்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஒவ்வொருவருக்குள்ளே ஜீவனை கொடுத்து ஒவ்வொருவரையும் உயிர்ப்பித்து ஒவ்வொருவரையும் அழிவிலிருந்து மீட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் சத்ருவின் கையிலிருந்து விடுவித்து ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரை கட்டப்பட்ட பணத்தை கட்டவிழ்த்து கடன் நீங்கி கடன் இல்லாத பரிசுத்த வாழ்வு வாழவும் கர்த்தர் வரும் பரியந்தமும் பரிசுத்தத்திலே நிலைத்திருந்து ஆண்டவரே அநேகருக்கு கர்த்தரை ஆண்டவரே கர்த்தர் கொடுக்கிறார், கர்த்தர் செய்வார், கர்த்தர் கைவிட மாட்டார், கர்த்தர் நித்திய ஜீவனை கொடுப்பார், கர்த்தருடைய அடைக்கலத்தில் கொண்டு வந்து சேர்க்குவோம். சொல்லி சொல்லி கொண்டு வந்து கர்த்தருடைய மந்தையிலும் அடைக்கலத்திலும் சேர்த்து வாழுவோம். எங்களோடு இருந்து கிருபை செய்வீராக. ஒருவரையும் தப்ப விடாதபடி அத்தனை பேருக்கும் இந்த நன்மை செய்து அனுப்புவீராக என்று சர்வ வல்லமுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்குறோம். இறங்குகிற தேவனே இறங்கி அனுப்புங்க. இரக்கத்தினால நிரப்பி அனுப்புங்க. குணப்படுத்துகிற தேவனே சுகப்படுத்தி அனுப்புங்க. எங்கள் பரிகாரியாகிய கர்த்தரே எங்களை சுகப்படுத்தி குணப்படுத்தி அனுப்புங்க. உம்முடைய தழும்புகளினாலே குணமாக்குகிற தேவனே எங்களை குணப்படுத்தி அனுப்புங்க. சர்வ வல்லமுள்ள தேவனே எங்கள் ஜீவனாகவும் ஜீவ அதிபதியாகவும் இருக்கிறவரே எங்களுக்கு ஜீவனாகவும் ஜீவ அதிபதியாகவும் இருந்து வழி நடத்தும். எங்களை போஷிக்கிறவரே எங்களுக்கு ஜீவனுக்கும் பிழைப்புக்குமான ஐஸ்வர்யத்தை கொடுத்து போஷிப்பீராக. இறங்கி நாங்கள் தேவை உள்ளவர்களுக்கு கொடுக்கத்தக்கதாக எங்கள் கைகளை நிரப்புவீராக. எங்களை விடுவிக்கிற தேவனே எங்களை சத்ருவின் கரத்திலிருந்து விடுவித்து காப்பீராக. உம்மோட வாழ்வோமாக, உம்மோட ஒவ்வொரு நாளும் வாழ்வோமாக, உம்மோட ஜீவித்து அரசாளுவோமாக. சர்வ வல்லமுள்ள தேவனை நீர் வரும் பரியந்தம் காத்துக்கொள்வீராக, கைவிடாமல் இருப்பீராக என்று சர்வ வல்லமுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமமாகிய துருகத்துக்குள்ள அத்தனை பேரையும் ஒப்புவிக்கிறேன். பொறுப்படுத்திக்கொள்ளும். நன்மை செய்து பொறுப்படுத்திக்கொள்ளும். கிருபை செய்து பொறுப்படுத்திக்கொள்ளும். மன்னித்து பொறுப்படுத்திக்கொள்ளும். தேங்க்யூ லார்ட். பொறுப்படுத்து வழி நடத்தும் என்று உம்முடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். பொறுப்படுத்திக்கொள்ளும். சர்வ வல்லமுள்ள தேவனே எங்கள் விண்ணப்பங்கள் உம்முடைய சமூகத்தில் வந்து சேர்வதாக என்று வேண்டிக் கொள்கிறோம். நீர் அப்படியே செய்தீர் என்று உமக்கு ஸ்தோத்திரம். கோடி கோடி ஸ்தோத்திரம். கோடி கோடி ஸ்தோத்திரம். கோடி 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 அனந்த கோடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அங்கீகரித்துக்கொள்ளும் சுவாமி. சர்வ வல்லமுள்ள தேவனே ஆவியானவராலே நிரப்பும், என்னையும் நிரப்பும் சுவாமி. நீர் எங்களுக்கு போஷிக்க வேண்டிய வார்த்தையினாலே எங்களை போஷித்து பலப்படுத்தி ஆவியை, ஆத்மாவை, சரீரத்தை, சிந்தையை, ஜீவனை, உயிரை ஆண்டவரே சகலவற்றையும் நீர் எங்களுக்கு பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலைநிறுத்தி பயப்படாதே நான் துணை நிற்கிறேன் என்று சொல்லி எங்களை கூடவே இருந்து எங்களை அனுப்புவீராக, கூடவே இருப்பீராக. ஆகையினாலே ஆவியானவரே நீர் வருவீராக. நீர் எங்களுக்கு தேவ வார்த்தையினாலே போஷிப்பீராக என்று கேட்குறோம். நீர் போஷியும் நாங்கள் உண்டு புசித்து பலப்படுத்தப்பட்டு ஸ்திரப்படுத்த நிலைநிறுத்தப்பட கிருபை செய்யும். நீர் அப்பத்தை பிட்டெடுத்து கொடும், நாங்கள் வாங்கி புசிக்க கிருபை செய்தரலாம். வாரும் பரிசுத்த ஆவியானவரே, நீரும் நானும் நாங்களுமாக
பிதாவாகிய தேவனையும் குமாரனாகிய கிறிஸ்துவையும் பரிசுத்த ஆவியானவராகிய உம்மையும் மகிமைப்படுத்துவோமாக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல். கர்த்தருக்குள்ள பிரியமான தேவ மக்களே, தேவன் நம்மை திரும்பமாக இந்த இடத்துல கொண்டு வந்து சேர்த்ததற்காக கோடி கோடி ஸ்தோத்திரம். வேண்டிக் கொண்ட விருப்பத்தையும் மன விருப்பத்தையும் கர்த்தராகிய தேவன் நிறைவேற்றியிருக்கிறார். எழும்பவும், நிற்கவும், நடக்கவும், பார்க்கவும், பேசவும், தேவனை துதிக்கவும், நமக்கு நல்ல சிந்தையும் நாவையும் பலனையும் கால்களையும் கரங்களையும் கொடுத்திருக்கிறார் கர்த்தர். கர்த்தராகிய தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். சர்வ வல்லமுள்ள தேவன் நமது பேரில் மிகுந்த கிருபையும் இரக்கமும் உள்ளவராக இருக்கிறதுனால பராமரித்து நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். எப்பொழுதும் நமக்கு கர்த்தராகிய தேவன் போஷித்து கொண்டு வருகிற பகுதி, வார்த்தையினாலே போஷித்து கொண்டு இருக்கிற பகுதி என்ன பகுதி? வெளிப்படுத்தின விசேஷம். நல்லா கேட்கலையம்மா? இப்போ கேட்குதாம்மா? இப்போ கேட்குதா? ஹலோ, இப்போ கேட்குதா? வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனமும் 11ஆம் வசனமும் கேட்குதா? சரி. காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். ஓ சரி, வாசிமா. என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. ஆமேன். கர்த்தராகிய தேவன் நாம் வாழ்கிறதற்கு வழியை சொல்லி கொடுக்குறார். ஜெபத்தை கவனமாய் கேட்டிருந்தோன்னா கர்த்தர் சொன்னதை நம்ம நல்லா விளங்கியிருப்போம். நான் அழிப்பேன்னு சொல்கிறாரா? நம்முடைய தப்பிதங்களை பார்த்து, நம்ம செய்கிற தப்பிதங்கள், செய்யாதேன்னு சொல்கிறத என்ன பண்ணுவோமா? செய்துடுவோமா? பேசாதேன்னு சொல்கிறத என்ன செய்வோமா? பேசிடுவோமா? இப்படி நடந்து கொள்ளாதேன்னு சொல்லும்போது நடந்து கொள்வோமா? அதெல்லாம் நம்ம நினைக்கிறோம் மனுஷரை வருத்தப்படுத்துறதுக்கு நம்ம பேசுகிறோம். நான் மனுஷங்கிட்ட தானே பேசுகிறேன், தேவனிடத்தில் நான் அப்படி பேசலையேன்னு. கர்த்தர் என்ன சொல்கிறாரா? நீ மனுஷரிடத்தில் எதை பேசுகிறியோ அது எனக்கே நீ பேசுகிற. மனுஷரை நீ வருத்தப்படுத்தி பேசுனியானா என்னையே தான் வருத்தப்படுத்துகிற. அவங்க வருத்தப்படுத்துவது நான் வருத்தப்படுறேன். மனுஷரை காயப்படுத்தி பேசுகிறது மனுஷரேன்னு நீ நினைக்கிற. மனுஷரால் நான் காயப்படுத்தப்படுகிறேன். என் பிள்ளைங்க, மனுஷர் எல்லாரும் யார் பிள்ளைங்க? என்னுடைய பிள்ளைங்க. என் பிள்ளைகளை நீ காயப்படுத்தி பேசும்போது பெற்ற தகப்பனும் சிருஷ்டித்த தேவனுமாகிய நான் என்ன செய்கிறேன்? வருத்தப்படுறேன். ஆகையினால செய்யாதேன்றதை செய்துக்கிட்டே இருக்கிறீங்க. ஒரு இடத்துல கர்த்தர் சொல்வார் இல்லை, நமக்கு நியாயத்தீர்ப்பின் நாளிலே, உலகத்தின் முடிவிலே நியாயத்தீர்ப்பின் நாளிலே மனுஷரை 2 பிரிவாக பிரிச்சிருவேன்னு சொல்கிறாரு. வெள்ளாடுகளாகவும் செம்மறி ஆடுகளாகவும். அந்த செம்மறி ஆடுகளை பார்த்து என்ன சொல்வாரா? நான் பசியாக இருந்தேன், எனக்கு என்ன கொடுத்தீங்க? பசியாக இருந்தேன், நான் பசியாக இருந்தால் என்ன கொடுப்பீங்க? மண்ணையா கொடுப்பீங்க? வாய் திறந்து நம்ம சொல்லணும். நான் பசியாக இருந்தேன், எனக்கு என்ன கொடுத்தீங்க? போஜனம் கொடுத்தீங்க, ஆகாரம் கொடுத்தீங்க, போஜனம் கொடுத்தீங்க. தாகமாக இருந்தேன், தண்ணி கொடுத்தீங்க. வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், வஸ்திரம் கொடுத்தீங்க. அந்நியனாக இருந்தேன், நான்
என்னை சேர்த்துக்கிட்டீங்க. நான் வியாதியாக இருந்தேன், என்னை வந்து பார்த்தீங்க. நான் காவலில் இருந்தேன், நீங்கள் என்ன பண்ணீங்க? என்னை விசாரிக்க வந்தீங்க, பார்க்க வந்தீங்க, விசாரிக்க வந்தீங்க. இதெல்லாம் நன்மை. காவலில் இருக்கிறவங்களே விசாரிக்க வரோம் நம்ம அப்படின்னு சொன்னால் நல்லது, தண்டனை அங்கே இருன்னு சொல்லிட்டு வர்றதுக்கு இல்லை. என்ன சொல்வோம்? பயப்படாதீங்க, நீங்களும் ஜெபம் பண்ணுங்க, நாங்களும் ஜெபம் பண்ணுறோம். விடுதலை நிச்சயமாய் தேவன் மூலமாக தான் வரும். என்ன சொல்வோம்? ஆமாம். மனுஷர் மூலமாக விடுதலை வருமா? வராது. யார் மூலமாக தான் வரும்? அதை தான் சொல்லிட்டு வருவோம். அவங்களுக்கு எப்படி இருக்கும்? தைரியம் வந்துடும், விசுவாசம் இன்னும் கொஞ்சம் பலப்பட ஆரம்பிச்சிடும். நான் தொடர்ந்து ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பேன், தேவன் என்னை விடுதலை ஆக்கும் பரியந்தம். எப்படி நீ விடுவிக்கப்படுவ? விடுவிக்கப்படுவேன்டா. யாரால் விடுவிக்கப்படுவேன்? கர்த்தரால். அவர் தான் அண்ட சராசரத்தையும் உண்டாக்கி இருக்கிறவர். விடுவிக்கப்பட முடியாதவனை விடுவிக்கிறதுக்கு தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் அனுப்பினார். பாவத்திலிருந்து தன்னை கழுவி சுத்திகரித்து பரிசுத்தமாக்கி பரலோக வாழ்வை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு சத்ருவாகிய பிசாசானவனாலே கட்டப்பட்டு சிறைப்படுத்தி வைக்கப்பட்டிருந்த மனுஷரை விடுவிக்கிறதற்கென்று சர்வ வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்து வந்தார். அவர் வந்து தான் சத்ருவின் பிடியிலிருந்து அவன் பிடியை அழித்து போட்டு, அவன் வல்லமையை அழித்து போட்டு, அவன் கரத்தின் பலனை அழித்து போட்டு நம்மளை விடுவிச்சிட்டார். நம்மளை விடுவிச்சதுனாலே, அவர் இரத்தத்தினாலே, அவர் நாமத்தினாலே, அவர் வார்த்தையினாலே, அவர் வல்லமையினாலே, அவருடைய பரிசுத்த ஆவியானவராலே நம்ம விடுவிக்கப்பட்டு காக்கப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஆகையினாலே எல்லாவற்றிலிருந்தும் என்னை விடுவிக்கிறவர் யார்? கர்த்தர் தான், தேவன் தான். விடுவிக்கிற பட்டயம் எது? இயேசு கிறிஸ்து என்ற நாமம். ஆகையினால என்னை விடுவிக்கிறவர், மரணத்திலிருந்து விடுவிக்க வந்தவர், பாவத்திலிருந்து விடுவிக்க வந்தவர், சாபத்திலிருந்து விடுவிக்க வந்தவர், வியாதியிலிருந்து விடுவிக்க வந்தவர், மரணத்திலிருந்து விடுவிக்க வந்தவர், சத்ருவின் பிடியிலிருந்து விடுவிக்க வந்தவர், எல்லாவற்றிலிருந்தும் விடுவிக்க வந்தவர் அவர் ஒருத்தர் தான். அப்போ நான் விடுவிக்கப்படுவேன்னா யாரால் தான் விடுவிக்கப்படணும்? கர்த்தரால் தான் நான் விடுவிக்கப்படணும். அதை தான் மனுஷராகிய நம்ம சொல்லணுமா, அதை தான் அவங்களுக்கும் நம்ம சொல்லிட்டு வருவோமா. நீ பாவி ஆகையினால என்ன பண்ணுற, தண்டனையாக அனுபவிச்சிட்ருக்கிறேன்னு சொல்லிட்டு வர்றதுக்கு காவலில் இருக்கிறவங்கக்கிட்ட நம்ம போகிறது இல்லையா. ஏன்னா நமக்கு ஒரு கட்டளை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு, உன்னை விடுவித்தவர் தான் அவனையும் விடுவிப்பேன், உன்னை விடுவித்தவர் தான் அவளையும் விடுவிப்பேன். விடுவிக்கிற தேவன் எல்லாரையும் விடுவிப்பேன். ஏன்னா எல்லாருடைய பாவமும் ஒரே விதமான பாவம் தான். பாவம் என்கிற சாத்தானால் செய்யப்பட்ட பாவம் விதவிதமாய் அவன் விதவிதமாக செய்கிறான். பாவம் என்பது ஒன்று தான், சாத்தானுடைய கிரியை. அதனுடைய முடிவு மரணம் என்பது நித்திய மரணம், எரிகிற அக்கினி கடல் என்பது சத்தியம். அதை விதவிதமான வழியில் செய்கிறான். எல்லாரும் அந்த பாவத்தை ஒரே வழியில் செய்கிறதில்ல, விதவிதமாக செய்கிறான். பேச்சினால் செய்கிறான், வார்த்தையினால் செய்கிறான், எண்ணத்தினால செய்கிறான், நடக்கையினால் செய்கிறான், சரீரத்தை கெடுத்துக்கொள்றதுக்காக தானே கெடுத்துக்கொள்றதுனால செய்கிறான். தானே கெடுத்துக்கொள்கிறத குடிக்கிறதுனால, வேண்டாததை சாப்பிட்றதுனால, லாகரி வசத்தினால, கஞ்சாவினால, இப்படி பலவிதமான தன் சரீரத்தை அழிக்கிறதுனால கெடுத்துக்கொள்கிறான். தன் சரீரத்தை அழிக்கிறது இன்னொன்று இருக்குது, விபச்சாரமும் காம விகாரமும். கண்களை அழிக்கிறது, பார்வையை அழிக்கிறது, சரீரத்தை அழிக்கிறது, சரீரத்தை அழித்து மரணத்தை கொண்டு வருவது விபச்சாரமும் காம விகாரமும். ஒரு ஆண்மகன் ஒரு ஸ்திரீனிடத்தில் தப்பிதமாக நடக்கிறதும், ஒரு பெண்மகள் ஒரு ஆண்மகனிடத்தில் தப்பாக நடக்கிறதும், இதையே அவர்களுடைய சிந்தையாக கொண்டு இருப்பதும், வாய்ப்பு கிடைச்சா யாரோடெல்லாம் அவங்கள ஏமாற்றி அவர்களை வசியப்படுத்தி தவறாக நடத்தி கொள்கிறதும், பலவிதமான பெயர்களிலே செய்து தப்பிதங்களை செய்து அவர்களை அந்த வலையில் விழ வைக்கிறதும் எல்லாம் சாத்தானுடைய பாவம் என்கிற அவனுக்கு இடப்பட்ட பெயர்னால், பாவத்தினால் வருகிற விதவிதமான வழிகள். குடும்பத்தை பிரிக்கிறவங்க இருப்பாங்க,
தப்பாகவே சொல்கிறவங்க இருப்பாங்க. சிலது நல்லது செய்தாலும் அதை தப்பாக எடுத்து பேசுகிறவங்க இருப்பாங்க. 2 பேர் நல்லா இருக்கிறத பிடிக்காத இருப்பாங்க. புருஷனும் மனைவியும் ஐக்கியமாக இருக்கிறத பிடிக்காத இருப்பாங்க. பிள்ளைகளும் பெற்றோரும் ஐக்கியமாக இருக்கிறத பிடிக்காமல் இருப்பாங்க. அதுக்கு வேண்டாத காரியங்களை சொல்லி கொடுக்குறவங்க இருப்பாங்க. இதையெல்லாம் நடக்கலைன்னா மந்திரம் செய்வனை செய்ய போவாங்க. அவனுடைய பாவ வழி வித்தியாசம். ஒவ்வொருவனுடைய பாவ வழி வித்தியாசம். ஆனால் அதனுடைய அஸ்திபாரம் என்னன்னா பாவம். பாவம் என்கிற அஸ்திபாரம் அந்த பாவம் என்கிற சாத்தான் உள்ளே இருக்கிறதுனால ஒருவேளை என்கிட்ட சொல்லுவான், அவன் வந்து கொஞ்சம் குடிச்சு பாறேன்னு சொல்லுவான். நான் என்ன செய்ய மாட்டேன்? குடிக்க மாட்டேன். இப்போ நான் எதை சொன்னால் செய்வேன், அதை யோசித்து பார்ப்பான். நான் செய்யாததை எனக்கு சொல்ல மாட்டான், நான் செய்யக்கூடியதை எனக்கு சொல்வான். இப்போ எனக்கு என்ன சொல்வான், அவங்க பாரு இதை பண்ணாங்க கோவப்படு, அவங்கக்கிட்ட கொஞ்சம் நீ நல்லா சத்தம் போட்டால் தான் அவங்க ஒழுங்காக திருந்துவாங்க, போய் அவங்கள திட்டு அப்படின்னு சொல்லி கொடுப்பான். அது கொஞ்சம் எனக்கு ஏற்புடையதாக தெரியும் பார்க்குறதுக்கு. போயிட்டு என்ன நீங்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க ஆனால் கேட்க போகிற இடத்துல நான் தேவனுடைய பிள்ளையாக இருந்து நான் தேவ ஆவியானவரால் நடத்தப்படுறேன்னா வார்த்தையே மாறிடும். என்ன நினச்சிருக்கிற, நீ இப்படி செய்துட்ருக்கிற, பிழைப்பன்னு நினச்சிட்ருக்கிறியா, யாரை ஏமாற்றிட்டுருக்கிறேன்னு கேட்க போகிற இடத்துல கர்த்தர் உன்னை பார்க்குறாரு, நீ ஏன் அழிஞ்சு போகத்தக்கதாக உன்னை கெடுத்துக்கிறேன்னு சொல்லுவேன். வார்த்தை மாறிடுதில்ல, சாதுவாக மாறிடுதில்ல. சாத்தான் என்னால் எதை செய்ய முடியுமோ, எதில் ஏமாற்ற முடியுமோ அதில் ஏமாத்துறது என்னுடைய பலவீனத்தை அறிஞ்சிருப்பான். என்னிடத்துல போய் விபச்சாரம் பண்ணுன்னு சொல்ல மாட்டான், குடின்னு சொல்ல மாட்டான். சிலரை பற்றி அவனுக்கு நல்லாவே தெரியும். எவ்வளவுதான் கர்த்தருக்குள்ளே இருந்தாலும், தேவனுடைய வார்த்தையை வாசித்தாலும், படித்தாலும், ஆலயத்துக்கு போனாலும், ஜெபம் பண்ணாலும், உபவாசித்தாலும் ஸ்திரீகள் மேலேயே கண்ணும் மனசும் பறந்துட்டுருக்கோன்றது தெரியுமா? அவங்களுக்கு ஸ்திரீகளை தான் சொல்வானா. யார் எந்த விதத்தில் தப்பு செய்யலாமோ அந்த தப்பிதத்தை அவங்களுடைய குணத்தை நல்லா தெரிஞ்சு வச்சுருந்து அவங்களுக்கு ஸ்திரீகளின் வழியில் வாய்ப்பு கிடைக்கிற இடத்துல எல்லாம் ஸ்திரீகளை நல்ல வழியில் நடத்துகிற மாதிரி கொண்டு போய் தீய வழியில் விபச்சாரத்தில் வேசி மார்க்கத்தில் ஈடுபடுத்த விடுவானா. சிலர் விபச்சாரத்துக்கு போக மாட்டாங்க, குடியிலே இஷ்டம் இருக்கும். அவங்களுக்கு என்ன செய்வாங்க, அது ஒரே நாள் தான் குடிங்க, அது அளவாக குடிச்சிக்கலாம், அது ஒன்றுமே சேதப்படுத்தாது. ஆனால் மெதுவாக கூட்டிகிட்டு போயிட்டு குடிக்கிறதுக்கு கொடுப்பாங்க. தனியாக போய் குடித்தான்னா அவனுக்கு துணை இருக்காது. சாத்தான் உருவத்தில் வந்து நிற்க மாட்டான்ல, சாத்தான் ஆவியாக தானே இருப்பான். அவன் உருவத்தில் வந்து நின்னான்னா அவன் கருமையாகவும் பார்க்க குரூரமாகவும் இருக்கிறதுனால மனுஷன் அவனை கிட்ட கூட நெருங்க மாட்டான். ஓடி போச்சு என்கிட்ட வராதேன்னு சொல்லுவான். ஆகையினால இன்னொரு மனுஷன் வடிவேல தான் வருவான். நானும் குடிக்கிறேன், நீயும் குடிக்கிறடா, நம்ம ஜோடியாக குடிக்கலாம், கம்பெனி இருக்கும், நீயும் தனியாக வேணாம் நானும் தனியாக வேணான்னு கூட்டிகிட்டு போவோம். அப்படி குடிக்க ஆரம்பிப்பாங்க. குடித்து தண்ணியவே மறந்துடுவாங்க. குடிக்கிற தண்ணி இருக்க அந்த தண்ணியை மறந்துடுவாங்க. எதை தான் குடிச்சிட்ருப்பாங்க? மதுவை தான் குடிப்பாங்க. தண்ணியை குடிப்பாங்களா? தண்ணியை மறந்துடுவாங்கன்னா எதை தான் குடிப்பாங்க? மதுவை தான் குடிப்பாங்க. மது பல விதத்தில் இருக்குது. சாராயமாக இருக்குது, பிராந்தியாக இருக்குது, லாகரி வஸ்து, இன்னும் என்னென்ன பேரோ இருக்குது. அதுதான் அவங்க நினைப்பில் இருக்குமா, அதை தான் குடிச்சிட்ருப்பாங்களாம். சாத்தான் வந்து ஒவ்வொருத்தரையும் நிதானித்து வச்சுருக்கானா. இவங்களுக்கு எந்த விதத்தில் பேசினா இவங்க விழுந்துருவாங்க, எந்த விதத்தில் இவங்கள நடத்தினா ஆலோசனை கொடுத்தா இவங்கள கால்வார பண்ணலாம், எந்த விதத்தில் இவங்கள தட்டினா இவங்க தடுக்கி விழுவாங்க. இதை வந்து சாத்தான் அறிஞ்சதுனால ஒவ்வொரு மனுஷனிடத்திலும் விதவிதமாக பேசி பாவக்கிரியை செய்வானா. பாவத்தின் கிரியை வேறு வேறு செய்கைகள் வேறு வேறையாக இருந்தாலும் அதனுடைய அஸ்திபாரம் பாவம். அந்த அஸ்திபாரம் பாவம் என்பது யாருன்னா சாத்தான், பிசாசு. அவனுக்கு என்ன தொழில்?
மனுஷனை அழிக்கணும். மனுஷனை அவனுடைய கையிலிருந்து பிடுங்கி எடுத்து தேவனுடையபடியாக வாழவும் ஜீவனோடு வாழவும் செய்வது தேவனுடைய விருப்பம். ஆகையினால தான் கர்த்தராகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை நமக்கு அனுப்பினாராம். இயேசு கிறிஸ்துவே என்னை காத்து கொள்ளும் இவைகளிலிருந்து என்று கேட்டால் கர்த்தராகிய தேவன் என்ன செய்வாராம்? காத்துக்கொள்வார். இந்த ஜனம் இப்படி அழிஞ்சு போயிடக்கூடாது என் மக்கள் என்று பிதாவினுடைய இரக்கம் அவ்வளவு அதிகமாக இருந்ததுனால இன்றைக்கி ஜெபத்தில் அதை தான் சொன்னார். இறங்க மாட்டேன், நீங்கள் செய்கிற தப்பு செய்யாதேன்றதை செய்துக்கிட்டே இருக்கிறீங்க, இறங்க மாட்டேன், உங்களுக்கு நான் ஒதுக்கி தள்ளிட்டேன். தள்ளின இடத்துல எப்படி உங்களை விட்டுருவேன்? உங்களுக்கு இறங்குவேன். இறங்க மாட்டேன்னு தள்ளி விட்டுட்டேன், அதிலேயே விழுந்து அவதிப்பட்டு வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. ஆகையினால உங்களுக்கு இறங்குவேன். எப்படி இறங்குறேன்? இயேசு கிறிஸ்துவை அனுப்பி இறங்குகிறேன். இயேசு கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்து, உங்கள் பாவத்தை மன்னித்து இரத்தத்தை சிந்தி அவருடைய சரீரத்தினால நாமத்தினால இரத்தத்தினால நீங்கள் என்னுடைய பிள்ளைகளாக சேர்த்து கொள்வேன். என் இரக்கம் இயேசு கிறிஸ்துவின் வழியாக உனக்குள்ளே வருகிறது. யார் மூலமாக வருது? யாருடைய இரக்கம்? தேவனுடைய இரக்கம். தண்டிக்கப்பட வேண்டிய நமக்கு தேவனுடைய தண்டனை இல்லாதபடி தப்பிக்கப்பட யாரால் தப்பிக்கப்படுகிறோம்? இயேசு கிறிஸ்துவினாலே தப்பிக்கப்படுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தினால தப்பிக்கப்படுறோம். அப்படியே இரக்கம்னு சொல்லி இன்னொரு காரியம் சொன்னார். மன்னிக்க மாட்டேன், உங்களை என்ன செய்ய மாட்டேன்? மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். மன்னிக்க மாட்டேன்னா நீங்கள் இந்த சாத்தானுடைய கையில் விழுந்து ஒருத்தனும் தப்பிக்க போகிறதில்ல. எல்லாம் மனுக்குலமாக அழிஞ்சு போயிட போகிறீங்க, எரி நரகத்துக்கு போவீங்க, வேதனைப்பட்டுட்ருப்பீங்க. என் பிள்ளைங்க வேதனைப்படுறது என்னால் பார்க்க முடியாது. ஆகையினால மன்னிக்கிறதுக்காக மன்னிக்க மாட்டேன்னு சொன்ன இடத்துல இயேசுவை அனுப்பிட்டேன். எல்லாவற்றுக்கும் யார் தான் காரணம்? இயேசு தான். தேவனுடைய இரக்கத்துக்கும் இயேசு தான். இரக்கத்தை சுமந்து கொண்டவராக இயேசு வந்தாராம். தேவனுடைய மன்னிப்பை சுமந்து கொண்டவராக இயேசு வந்தாராம். ஓம் பாவம் என் பாவம் உலகத்தின் பாவம் சகலவற்றையும் சிலுவையிலே அவர் சுமந்து ஒரே ஒரு குரல் கொடுத்தாராம் பிதாவை நோக்கி, பிதாவே இவர்களுக்கு முடிங்க, பிதாவே இவர்களுக்கு. என் காதலே விழலை, இன்னொரு முறை சொல்லுங்க. சரி, இந்த கூரையை தொடுற மாதிரி சொல்லுங்க. ஆமேன். அன்றைக்கு சிலுவை மரத்தில் வானம் திறந்திருக்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொன்ன அந்த வார்த்தை அழியாதபடிக்கு இன்றைக்கும் நமக்காக கேட்டுட்ருக்குறான். பிதாவின் சன்னிதானத்தில் இரவும் பகலும், நமக்கு இரவு பகல், பிதாவின் சமூகத்தில் என்றென்றைக்கும் ஒரே பகல் நேரம்தான். நமக்கு இருக்கிற 24 மணி நேரமும் நமக்கு இருக்கிற பகல் இரவு நேரத்திலும் பிதாவே மன்னியும், பிதாவே மன்னியும், பிதாவே மன்னியும் என்று கேட்டுட்ருக்காராம். யார் தான் மன்னியோன்னு கேட்க முடியும்? சொல்லுங்கள் பார்க்கலாம், ஒரு க்ளூ கொடுங்க பார்க்கலாம். இவ்வளோ நேரம் கர்த்தருடைய செய்தியை கேட்டீங்க. யார் தான் மன்னியோன்னு கேட்க முடியும்? ஏசாமி கேட்க முடியும், ரைட்டு, அது சத்தியம். யார்? ஏசாமி தான். அதிலேயே உங்களுக்கு ஆன்சர் இருக்குது, பதில் இருக்குது. யார் தான் பிதாவே மன்னியோன்னு கேட்க முடியும்? ஏசப்பா ரத்தம் கேட்க முடியும். பாவம் இல்லாதவங்க தான் கேட்க முடியும். யார் தான் கேட்க முடியும்? நான் பாவம் பண்ணிட்டு நான் குடிக்கிறவனாக இருந்துட்டு இவங்க குடிக்கிறவங்கள போய் குடிக்காத நீ பாட்டில் கையில் வச்சுக்கிட்டு இல்லைன்னா பின்னால் வச்சுக்கிட்டு குடிக்காதீங்கன்னு நான் போய் கேட்டேன்னா என்ன சொல்லுவாங்க? அவங்க என்ன பதில் சொல்லுவாங்க எனக்கு? சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் குடிக்கிறேம்மா, கையில் நான் ஒரு குடி பாட்டில் வச்சுருக்கிறேன்,
இப்படி பின்னால் வர்றவங்க முன்னால் போகிறவங்க எல்லாருக்கும் கூட கொடுக்கலாம். நான் இல்லையா, நான் கையில் பாட்டில் வச்சுருக்கிறேன், இவங்க குடிக்கிறாங்க, அவங்கள போய் குடிக்காதீங்க, சரியாப்பா நீ போய் என்ன சொன்னீங்க? நீயே குடிச்சிட்டு எனக்கு என்ன சொல்ல வந்த? நீ செய்யாமல் இருந்து எனக்கு சொன்னியானா அது புத்திமதி. அதுக்கு பேர் என்னது? புத்திமதி. நீ தப்பு செய்துக்கிட்டு தப்புலேயே இருந்துக்கிட்டு தப்பு செய்துக்கிட்டு தப்பு செய்யாதேன்னு சொன்னால் மதிகட்ட ஆலோசனை. உன் மதி கெட்டு போன ஆலோசனையை எனக்கு கொடுக்காத. மதி பரிசுத்தமாக இருக்கும்போது நீ புத்தி உள்ள ஆலோசனை தருவ. அந்த புத்தி உள்ள ஆலோசனை என்னென்னா, முதல்ல உன்னை சுத்திகரிக்கும், உன்னை பரிசுத்தமாக வைக்கும். ஆகையினால பரிசுத்தன்தான், பாவம் இல்லாதவர் தான், பாவமே செய்யாதவர் அறியாதவர் தான், அவருக்கு பேர் பரிசுத்தர் தான். அவர் ஒருத்தர் தான் மன்னியோன்னு கேட்க முடியுமா? என்னன்னு கேட்க முடியும்? ஆகையினால பாவம் இல்லாதவர் பரிசுத்தர், பரலோகத்திலிருந்து பரிசுத்த ஆவியினாலே உற்பவித்து பிறந்தவர். அவர் ஒருத்தருக்கு தான் தகுதி இருந்ததா பாவத்தை அழித்து இந்த பாவிகளை மன்னியும் ஆண்டவரே என்று கேட்கறதுக்கு. ஆகையினால தேவனுடைய வார்த்தை வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் அவருடைய வார்த்தை ஒரு நாளும் ஒழிந்து போகாது. ஆகையினால பிதாவே இவர்களை மன்னியும் என்று சொன்ன வார்த்தை வானமும் பூமியும் ஒழிந்து புதிய வானமும் பூமியும் சிருஷ்டித்து தேவன் ராஜரீகம் செய்யும் போதும் கூட அந்த மன்னிப்பின் வார்த்தை என்றென்றைக்கும் நிலைத்திருக்குமா. ஆகையினால தான் நீங்களும் நானும் என்ன செய்துட்ருக்குறோமா? பாவ மன்னிப்பை பெற்று அவருடைய இரக்கத்தை பெற்று இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, அவருடைய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிதாவின் மன்னிப்பை பெற்று இந்த பெரிய நன்மையை நமக்கு தயவை பாராட்டி கொண்டிருக்கிறார். என்ன நன்மை? அழிக்காதபடிக்கு காக்கிறது தான் நமக்கு பெரிய நன்மை. மன்னிச்சு தயவு பாராட்டுறது தான் பெரிய நன்மை. இழந்து போனதையெல்லாம் திரும்ப கொடுக்கறதுக்கு மனசு மாறுறது தான் பெரிய நன்மை. கர்த்தராகிய தேவன் எந்த நன்மையை நமக்கு பிழைக்கிறதுக்கு செய்கிறாரோ, ஆரோக்கியமானாலும் ஐஸ்வர்யமானாலும் ஜீவனானாலும் சுகமானாலும் மனுஷரோட ஃபேவர்னால் மனுஷருடைய தயவு பெறுகிறதற்கு, மனுஷரிடத்துலேருந்து தயவு பெறுகிறதற்கு, மனுஷருடைய இடத்துல இருந்து உதவி பெறுகிறதற்கு செய்கிறதற்கெல்லாம் தேவனுடைய நன்மை என்று பெயர். அவர் இருந்தால் தான் இவைகள் எல்லாம் நமக்கு என்ன செய்யுமா? கிடைக்கும். ஆகையினால நாம் உயிர் பெற்று வாழ்கிறதற்கு, நீ உயிர் பெற்று அழியாதபடிக்கு வாழ்ந்திருக்கிறதற்கு ஒருத்தர் தான் உனக்கு தேவை. அவர் யார்? அவருக்கு பேர் என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து தான் எனக்கு வேணும். இப்போ ஒரு க்ஷணம் யோசித்து பாருங்கள், இயேசு கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறாரா? அவரை தேடி தானே வந்திருக்கோம், அவர் நாமத்தை தொடர்றதுக்கு தானே வந்திருக்கோம். அவர் கடந்த வாரத்தில் இருந்த ஒரு 15 நாட்களுக்கு முன்பு நாம் ஒருத்தரை சந்தித்தோம். அப்பொழுது இருந்த இருந்த நிலைமைக்கும் அப்பொழுது இருந்த சில தீங்குகளுக்கும் க்ஷீணமான நிலைமைகளுக்கும் நம்ம ஜெபம் பண்ணிட்டு போனோம். இப்போ பதில் கொடுத்துருக்கிறாரா இல்லையா? அதிசயங்களை செய்திருக்கிறாரா இல்லையா? அவர் நாமம் அதிசயம், அவர் நாமம் அதிசயம். எழுந்து நிற்க முடியலைன்றவங்களெல்லாம் எழுந்து நிற்க செய்திருக்குது. வெளியில் இருந்தெல்லாம் கால்ஸ் வருது. எத்தனை வருஷங்களோ முறிந்து போன உறவுகள் எல்லாம் பல வருஷங்கள் 37-38 வருஷங்களுக்கு முன்னதாக வருஷங்களாக முறிந்து போன உறவுகள் ஒன்றாக ஆகுது. வாட் அ வண்டர்ஃபுல் காட்!
என்ன அதிசயங்களை செய்கிற தேவன்? அவர் நாமம் அதிசயங்களை செய்யும். அவர் நாமம் அற்புதங்களை செய்யும். அவர் நாமம் அதிசயங்களை செய்யும். அவர் நாமம் அற்புதங்களை செய்யும். அவர் நாமம் மனுஷரால் செய்யக்கூடாத சகல நன்மையும் செய்ய முடியும். அவர் நாமம் விடுவிக்க முடியும். அவர் நாமம் விடுவிக்க முடியும். சகலவற்றிலும் விடுவிக்கிறதற்காக வந்த இயேசு கிறிஸ்துவினாலே அல்லாமல் வேறே ஒருத்தர் நம்மை விடுவிக்கவே முடியாது. அதற்கு தான் பாவத்திலிருந்து விடுதலை. முதலாவது பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறவர். நம்மிடத்தில் பேசிகிட்டே வந்தார். எதை குறித்து பேசினார்? நான் பசியாக இருந்தேன்றதுலேருந்து ஆரம்பித்தார் இல்லையா? அதிலேருந்து விடுவிக்கிறவர். நான் சிறையில் இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தவர்ன்னு சொன்னேன். விசாரிக்க வந்தீங்க என்ன விசாரிப்புன்னா, சர்வ வல்லமுள்ள இயேசு கிறிஸ்து விடுவிக்க வந்தவர் உன்னை விடுவிப்பார். சர்வ வல்லமுள்ள இயேசு கிறிஸ்து விடுவிக்க வந்தவர். அவர் உன்னை என்ன செய்வார்? விடுவிப்பார். எதிலேருந்து விடுவிப்பார்? எல்லா கட்டுகளிலிருந்து விடுவிப்பார். அதுக்கு ஒரே ஒன்று தான் நமக்கு தேவை. அது என்னன்னா மன்னிப்பு. மன்னியும் ஆண்டவரே என்று கேட்கறதுக்கு. நம்ம பரிசுத்தவான்கள் இல்லை, தேவன் ஒருத்தர் தான், இயேசு ஒருத்தர் தான் பரிசுத்தவான்னு சொன்னால. அப்போ பரிசுத்தவானாகிய இயேசு கிறிஸ்து மன்னியும் ஆண்டவரே என்று பிதாவினிடத்தில் வேண்டிக் கொண்டார். வேண்டிக் கொண்ட பிறகு அந்த இரத்தத்தினாலே நம்மை கழுவி இருக்கும்போது நாமும் அந்த பரிசுத்தமாகிறோம். இப்போ நம்ம கேட்கலாமா, நமக்கு வேண்டாமா? இயேசுவின் இரத்தத்தினாலே நம்ம கழுவப்பட்டு பரிசுத்தமாகிறோம். என் பாவத்தை கழுவும் ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்தை ஊற்றி கழுவும் ஆண்டவரே. நான் என்னை கழுவுவாரா இல்லையா? அப்போ நான் பரிசுத்தம் ஆகிறேனா இல்லையா? ஆவேனா இல்லையா? அப்போ நான் கேட்கலாமா இல்லையா? அடுத்தவங்களை மன்னிங்கன்னு கேட்கலாமா வேண்டாமா? ஏசாமி சொன்னது மாதிரி மன்னிங்க ஆண்டவரேன்னு கேட்கலாமா வேண்டாமா? கேட்குறதுக்கு தகுதி கொடுத்துருக்காரா இல்லையா? எதனால் தகுதியை கொடுத்துருக்கிறாரு? அவருடைய ஏன் பயந்து பயந்து சொல்கிறீங்க? இயேசுவின் ரத்தத்தை தைரியமாக சொல்லுங்கள், வாழ்வீங்க. சாத்தான் பயந்து, நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? சாத்தான் தான் பயந்து ஓடணும். இயேசுவின் ரத்தம்னு சொன்னோடனே யார் தான் ஓடணும்? சாத்தான் தான் ஓடணும். நீங்கள் பயந்து பயந்து சொன்னீங்கன்னா நீங்கள்லாம் சாத்தானா? உங்களுக்குள்ளே சாத்தா இருக்கா? ஏன் பயப்படுறீங்க? இயேசுவின் ரத்தம்னு சொல்கிறதுக்கு பயப்படாதீங்க. சொல்லுங்கள், இயேசுவின் ரத்தம். இயேசுவின் இரத்தத்தினாலே நான் கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறேன். இயேசுவின் இரத்தத்தினாலே நான் கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறதுனால அந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே என் பிதாவை நோக்கி இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மன்னியும் என்று கேட்க நான் கடமை பெற்றிருக்கிறேன், கட்டளை பெற்றிருக்கிறேன். நான் கடமை பெற்றிருக்கிறேன், கட்டளையும் பெற்றிருக்கிறேன். ஏன்னா ஒருவர் குற்றத்தை ஒருவர் என்ன செய்யுங்க? மன்னிங்க. உங்கள் குற்றம், அவங்க குற்றத்தை நீங்கள் மன்னிக்கிறதுக்கு உங்கள் குற்றம் பிதாவின் இடத்தினாலிருந்து மன்னிப்பு பெறணும். அதுக்கு தான் இயேசு கிறிஸ்து பிதாவே இவர்கள் செய்ததை மன்னிங்கன்னு சொல்லிட்டாரு. அதனால் அன்னைக்கு சொல்லிட்டாரு, நான் இன்றைக்கி தப்பு செய்துகிட்டே இருக்கலாமா? செய்யவே கூடாது. ஆகையினால அன்னைக்கு சொன்னவர், நான் நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்கும் பரியந்தம் என்னை தப்பிதத்திலிருந்து நான் காத்து கொள்ள வேண்டும். இதை தான் நம்ம அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம். அதுதான் விடுதலை. இயேசுவின் ரத்தம் பாவத்திலிருந்து விடுதலை, மரணத்திலிருந்து விடுதலை, சிறையிருப்பிலிருந்து விடுதலை, வியாதியிலிருந்து விடுதலை, கட்டுகளிலிருந்து விடுதலை, மந்திரத்திலிருந்து விடுதலை, சகலவற்றிலிருந்து விடுதலை கொடுக்கிறது. இப்பொழுது நீ கட்டப்பட்டு இருக்கிற இந்த சிறையிருப்பிலிருந்தும் இயேசுவின் ரத்தம் உனக்கு விடுதலை கொடுக்கும். அதை சொல்கிறதுக்கு தான் நம்ம கர்த்தர் வச்சிருக்கிறாரோ, அதை சொல்கிறதுக்கு தான் சிறையிருப்பில் இருக்கிறவங்ககிட்ட போகிறோம். அதை நமக்கும் சொல்லணும். இப்போ நம்ம எல்லாரும் இங்கே வந்திருக்கிறோம். ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு சிறையிருப்பு, ஒரு சுகவீனம், ஒரு பலவீனம், ஒரு மன கஷ்டம், ஒரு சமாதானம் இல்லை, ஒரு பிரச்சனை,
குடும்பத்தில் ஐக்கியம் இல்லாத தன்மைகள், வேண்டிக் கொண்ட காரியம் இன்னும் நடக்காமல் இருக்கிறது, தவறுதலாக நாம் இழந்து போனது நமக்கு திரும்ப கிடைக்காம இருக்கிற காரியம், நம்பிக்கையே இல்லாத இருக்கிற காரியம், ஏமாற்றப்பட்டு இருக்கிற காரியம், வியாதியினால் வந்திருக்கிற காரியம், சிலர் விபச்சாரம், வேசி மார்க்கம், காம விகாரத்தினால வந்திருக்கிற தொல்லைகள், பிசாசனுடைய தந்திரமான ஆலோசனையில் விழுந்து போய் அதனால் பெற்றுக்கொண்ட காரியம், பலவிதமான கட்டுகளில் இருந்து வந்திருக்கிற நாம் யார் தான் விடுவிப்பார்? விடுவிக்கப்படணும்னு தானே இங்கே நம்பி இங்கே உபவாச ஜபத்துக்கு வந்திருக்கோம். ஒருத்தரையாவது கர்த்தர் விடுவிக்காமல் அனுப்பியிருக்காரா? எல்லாரையும் அனுப்பியிருக்காருல்ல, விடுவிச்சு தானே அனுப்பியிருக்காரு. அவர் விடுவிச்சதுனால தானே இங்கே வரோம். திரும்பி அவர் விடுக்கி வைக்கலைன்னா வரமாட்டோமே. வருவோமா? ஒரு வைத்தியர் இடத்துல போய் அங்கே சுகமே ஆகலைன்னா அவர்கிட்ட சும்மா போய் உட்காந்துருப்போமா? அவரை விட்டுட்டு வேறு யாராவது கைராசி டாக்டர்னு தேடிட்டு போவோம். ஆமாவா இல்லையா? விடுவிக்கிற ஒரே தேவன் சர்வ வல்லமுள்ள இயேசு கிறிஸ்து. அவர் உன்னையும் விடுவிப்பார், என்னையும் விடுவிப்பார், நம்ம எல்லாரையும் விடுவிப்பார். அவரை நம்புகிற அத்தனை பேரையும் விடுவிப்பார். எப்படி விடுவிப்பார்? அந்த கவலை உனக்கு வேண்டாம். அவர் உங்ககிட்ட வந்து ஆலோசனையே கேட்கல, நான் எப்படிடா விடுவிப்பேன் உன்னை, ஒரு ஆலோசனை கொடுறா, ஒரு ஆலோசனை கொடுமா அப்படின்னு நம்மகிட்ட வந்து அவர் என்ன செய்கிறதில்ல, கேட்குறதில்ல. சகலவற்றுக்கும் மேலானவர், ஆலோசனையில் வல்லவர். அவர் ஆலோசனையை வல்லவராக இருக்கிறதுனால விடுவிக்கவும் வல்லவராக இருக்கிறார். அந்த தேவன் நம்மோட கூட இருக்கிறாருன்னு சொல்ல வந்திருக்கோமா? இப்போ இவ்வளவோ நாம் கஷ்டப்பட்டோம் இருக்கிறவங்களும் கட்டப்பட்டு இருக்கிறவர்களுக்கும் நாம் சொல்ல வரும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல சொல்கிறாராம், இவ்வளவோ நீங்கள் செய்கிறீங்களே, யாருக்கு செய்கிறீங்க? எனக்கு செய்கிறீங்கன்னு சொன்னாராம். யாருக்கு செய்கிறீங்க? ஆகாரம் கொடுத்ததே எனக்கு, தண்ணி கொடுத்ததே எனக்கு, வஸ்திரம் கொடுத்ததே எனக்கு, இருப்பிடம் கொடுத்ததே எனக்கு, வியாதியாக இருந்தபோது விசாரிக்க வந்தது எனக்கு, கட்டுண்டு இருந்தனே, சிறையில் இருந்தனே, என்னை பார்க்கறதுக்கு வந்தது எனக்கு. இது என்னையா அநியாயமாக இருக்குதே? நீங்கள் எங்கே பசியாக இருந்தீங்க? நீங்கள் எங்கே வஸ்திரம் இல்லாமல் இருந்தீங்க? உங்களை அப்படி பார்க்கவே இல்லையே. ஏசாமி வந்தாருன்னா உங்கள் வீட்டுக்கு பசியாக இருக்கிறேன்னா என்ன பண்ணுவீங்க? கொஞ்சம் உட்காருங்க ஆண்டவரேன்னு ஒரு ஆடையை முழுசாக வாங்கிட்டு வந்து அடித்து என்ன பண்ணுவீங்க? விதவிதமாக சமைச்சு சாப்பாடை போடுவீங்களா மாட்டிங்களா? என்கிட்டே இல்லை ஆண்டவரே, உங்களுக்கு எங்கேருந்து போடுறது? நிமிர்ந்து உட்காருங்க. என்கிட்டே சாப்பாடு இல்லை, உங்களுக்கு எங்கே ஆண்டவரே சாப்பாடு போடுறது? நான் சொல்லுவோம், இருக்குதோ இல்லையோ, கடனோ உடனோ, ஆமாம், கொடுத்து தான் அனுப்புவோம். நீங்கள் என்ன வரவே இல்லை, சும்மாவாவது நான் பசியாக இருந்தேன் எனக்கு சாப்பாடு கொடுத்தேன்னு சொல்லிகிட்ருக்குறீங்க அப்படின்னா அவர் சொன்னாராம், இந்த மனுஷர் இருக்காங்களே, உங்களோட வசிக்கிறாங்களே, இவங்க எல்லாரும், இவங்க குறைவுள்ளவங்க, இல்லாதவங்க. நீங்கள் சந்திக்கிறீங்களே, சபையில் சந்திப்பீங்க, வீட்டில் சந்திப்பீங்க, வீட்டிலையே சிலர் குறைவுள்ளவங்க இருப்பாங்க. அவங்க எல்லாருக்கும் நீங்கள் உதவி செய்கிறீங்க பாரு, அது எனக்கே செய்தீங்கன்னாராம். அது யாருக்கு செய்தீங்க? எனக்கே செய்தீங்க. ஆகையினால எனக்கு நீங்கள் இதை செய்ததுனால உங்களுக்கு என்ன பரிசு நான் கொடுக்குறேன்னா, பரலோகத்தில் உங்களுக்கு வாசம். உங்களுக்கு என்ன இருக்குது பரலோகத்தில்? வாசஸ்தலம். பரலோகத்தில் என்ன கட்டி வச்சிருக்கிறாரா? ஆமாம். இது செய்யலைன்னா அந்த வீடு எங்கேருந்து வரும்? வராதில்ல. இப்படி செய்யாதவங்களுக்கு நான் பசியாக இருந்தேன், ஆகாரம் கொடுக்கல, தாகமாக இருந்தேன், நீங்கள் தண்ணி கொடுக்கல, வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், வஸ்திரம் கொடுக்கல, நான் வியாதியாக இருந்தேன், என்னை வந்து பார்க்கல, நான் அந்நியனாக இருந்தேன், சேர்த்துக்கல, நான் கட்டில் இருந்தேன்,
என்னை விடுவிக்கலை. அவங்களுக்கு என்னவா? அக்கிரம செய்கைக்காரரே. அவங்களும் கேட்டாங்களாம், ஏன் ஆண்டவரே நீங்கள் எப்போ இப்படியெல்லாம் பசியாக இருந்தீங்க நாங்கள் செய்யலை? இந்த சிறியரில் யாருக்கெல்லாம் நீங்கள் செய்யலையோ அதெல்லாம் எனக்கே செய்யலை. இந்த சிறியரில் யாருக்கெல்லாம் நீங்கள் செய்யலையோ அதெல்லாம் யாருக்கு செய்யலை? எனக்கு செய்யலை. செய்யாதவங்கெல்லாம் யாருடைய பிள்ளைங்கன்னா சாத்தானுடைய பிள்ளைங்க. ஆகையினால சாத்தானுக்கும் அவனுடைய தூதனுக்கும் நான் உண்டாக்கி வச்சிருக்கிறேன். அது என்னென்னா கந்தகமும் அக்கினியும் எரிகிற கடல். அதில் போங்கன்னு தள்ளி விட்டாராம். போங்கன்னு தள்ளி விட்டார். இப்போ யோசித்து பாருங்க, நல்லது பேசினாலும் அந்த வார்த்தை அவங்களுக்கு போகும்போது யாருக்கு தான் பேசுகிறோம்? கர்த்தருக்கு. நல்லது செய்தாலும் யாருக்கு தான் செய்கிறோம்? கர்த்தருக்கு. அவங்க எவ்வளவுதான் நம்மளை விளங்கி கொள்ளாமல் நமக்கு தீதா பேசினாலும் அவர்களுக்கு தீது பேசாதபடிக்கு அவர்களுக்கு திரும்ப நாம் நல்லது பேசும்போது யாருக்கு செய்கிறோமா? கர்த்தருக்கு செய்கிறோம். அப்போ கர்த்தர் இதை கேட்டுக்கிட்டும் பார்த்துக்கிட்டும் இருக்கிறாரு. அப்போ நியாய விசாரிப்பின் காலத்தில் நீ எனக்கு நல்லது செய்த, நல்லது பேசின, நல்ல காரியம் செய்த, நல்ல உதவி செய்த, நல்ல ஆகாரம் கொடுத்த, நல்ல விதமாக பராமரித்த, உங்கள்கிட்ட இருந்தவங்கள ஐயோ இன்னும் கொஞ்ச நாள் இருக்கலாமா அப்படின்னுட்டு நினைக்கணுமா? அவங்க என்ன செய்யணுமா? நினைக்கணும். ஒருத்தர் சொன்னாங்க, கொஞ்சம் அன்பிலீவபிள், நம்புறதுக்கு கூட கொஞ்சம் எப்படி இருக்கும், கொஞ்சம் அசாத்தியமான காரியமாக தான் இருக்கும். ஒரு குடும்பத்தார், ஒரு தேவனுடைய பிள்ளைங்க, ஒரு கணவனும் மனைவியும் தூர இடத்துல இருக்கிற மகளையும் மருமகனையும் பேர பிள்ளைகளையும் பார்க்க போனாங்களாம். ஒரு 10 நாள் அங்கே இருந்தாங்களாம் அவங்களோட. இந்த தேவர பிள்ளைங்களும் மகளும் அவங்க மருமகனும் பேர பிள்ளைகளும் அந்த 10 நாள் கொஞ்சம் தூர இடத்துல வசித்து இருந்த இடத்துல போய் பார்க்கலான்னு போனாங்களாம். 10 நாள் இருந்துட்டாங்களாம். போனது 2 நாளுக்கு போனாங்க. டிக்கெட்டு கிடைக்காதனால 10 நாள் இருந்துட்டாங்க. பத்தாவது நாள் அவங்க புறப்பட்டு வந்துட்டாங்க. என்னாச்சு? 10வது நாள் புறப்பட்டு வந்துட்டாங்க. இவங்க புறப்பட்டு வந்தபோது காலையில் எழுந்து இவங்க புறப்படுறாங்க. 7 மணிக்காம் ட்ரெயின். 5 மணிலேருந்து எழுந்து புறப்படுறாங்க. அவங்க மகளையும் மருமகனையும் பேர பிள்ளைகளையும் தானே பார்க்க போனாங்க. அந்த பேர பிள்ளைங்க 5 மணிக்கு எழுந்ததுலேருந்து அழுதுகிட்டே இருக்குதாம். ஒரு 8 வயசு பிள்ளையாக இருக்கும், ஒரு 5 வயசு பிள்ளையாக இருக்கும். ரெண்டும் அழுதுகிட்டே இருக்குது. அந்த ஊழியக்காரரை கேட்டாங்களாம், என்ன காலையில் ஒரு நாள் கூட அழுதது இல்லையா இந்த பிள்ளைங்க, ஏன் இப்படி அழுதுட்ருக்காங்க, என்னம்மா வேணும், அதுக்கு என்ன வேணும் அதை கொடுக்குறதானே அப்படின்னு அந்த அம்மா கேட்டாங்களாம். அந்த அம்மா சொன்னாங்களாம், அவங்க கேட்குறத எப்படி கொடுக்க முடியும் மம்மி, எனக்கு என் பிள்ளைங்க கேட்குறத நான் எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்டாங்களாம். என்னம்மா பிள்ளைங்க கேட்குறத உனக்கு கொடுக்க முடியாதா? பசிக்க ஏதாவது கேட்கும், குடிக்கிறதுக்கு கேட்கும், சாப்பிட சாக்லேட் ஏதாவது கேட்கும், இல்லை ஃப்ரிட்ஜில் ஐஸ்கிரீம் இருந்தால் கேட்கும், இல்லை சாப்பாடு ஏதாவது வேணுமான்னு கேட்கும், இல்லை உடம்பில் ஏதாவது கஷ்டமாக இருக்குதான்னு கேட்கும். 2 பிள்ளைகளும் ஒன்றா அழுது என்ன வேணும்னு கேட்டால் அதை வாங்கி கொடுக்க முடியாதாம்மா, அதை எடுத்து கொடுக்க முடியாதா, அதை வாங்கி கொடுக்க முடியாது. இந்த பிள்ளைங்க கேட்குறத எப்படி கொடுக்க முடியும்னு என்கிட்ட கேட்குறியாம்மா, எனக்கு ஆச்சரியமாக இருக்குது உன்னுடைய பதில் அப்படின்னு சொன்னாங்களாம் அவங்க. அப்போ தான் அந்த மக சொன்னதா அவங்க தாயின் இடத்துல, நீங்களும் டேடியும் தான் வேணுமா. அந்த பிள்ளைங்களுக்கு யார் வேணும்? தாத்தா பாட்டி தான் வேணுமா. அவங்க போகக்கூடாதான். எங்கே போகக்கூடாது? ஊருக்கு போகக்கூடாது. எங்களுக்கு யார் வேணும்? தாத்தாவும் பாட்டியும் வேணும்.
அவங்க போகக்கூடாதுன்னு சொல்லுங்கள், நிறுத்துங்கன்னு அழறாங்க. இப்போ நான் இவங்களுக்கு தாத்தா பாட்டியை உங்கள் 2 பேரையும் அவங்களுக்கு கொடுக்க முடியுமா, இப்போ நீங்கள் பதில் சொல்லுங்கன்னு கேட்டாங்களாம். அவங்க வாய் அடைச்சி போய் நின்ட்டாங்களாம். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எங்களோட வந்துடுறீங்களா அண்ணா? வர்றதுக்கு தயார். டிக்கெட்டு புக் பண்ணலையே. அந்த நேரத்துக்கு என்ன பண்ண முடியாது, டிக்கெட் புக் பண்ண முடியாது. ட்ரெயினில் ஏறி நின்னா அந்த பிள்ளை அப்படியே இறுக கட்டி பிடிச்சிக்கிட்டு, விசில் ஊதியாச்சு, க்ரீன் சிக்னல் காட்டியாச்சு, கொடி பறந்தாச்சு, ட்ரெயின் மூவ் பண்ணுது, இறங்க மாட்டேன்னு கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு இருக்குது. அப்படியே இறுக கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்குது. அது ட்ரெயின் போயிட்டே இருந்தால் என்ன கதி? வேணும்னா நமக்கு டிக்கெட் வாங்கிக்கலாம், ஃபைன் போட்டு. கூட்டிகிட்டு போக முடியாது, படிக்கிற பிள்ளையாக இருக்குதே. என்ன பண்ணேன்னு தெரியல. அவங்க அப்பா கூடவே நடந்து வந்து வலுக்கட்டாயமாக பிடிச்சி இழுத்து கூட்டிகிட்டு போயிட்டாராம். கூட்டிகிட்டு போய் சேர்ந்தோம், வீட்டுக்கு போய் சேர்ந்தோன்னு சொன்னாங்க. வீட்டுக்கு போய் சேர்ந்ததும் அவங்களுக்கு ட்ரெயின் வந்து 7 மணிக்கு. 7 மணி ட்ரெயின் போன பிறகு வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு 8 மணிக்கெல்லாம் போய் சேர்ந்துருப்பாங்கன்னு வச்சுங்க. போனவங்க அத்தனை பேரும் போய் டமார்னு குப்புறம் படுக்கையில் விழுந்தாங்களாம். அவ்வளோதான், சாயந்தரம்தான் எழுந்தாங்களாம். குடிக்கலை, சாப்பிடலை. சரி போட்டோம், நீயாவது வேலைக்கு போகணுமேம்மா, நீ போனியா? நானும் போகல. சரி உன் கணவர் போயிருக்கணுமே, ஏன்னா அவர் எல்லாருக்கு மேலே ஹோம் சிக்கு. அவர் குப்புறப்படுத்திட்டு லீவே போட்டார், அவர் போகல. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அந்த ஊழியக்காரரும் அந்த ஊழியக்காரர் மனைவிட்ட என்ன இருந்துச்சு? அவங்க போனவங்க என்ன லட்சமாக காசை அள்ளி கொடுத்தாங்க. அவங்கள தெரியும், எங்களுக்கு அறிமுகம். அதனால தான் இந்த சம்பவத்தை சொல்கிறேன். அவங்கக்கிட்ட லட்சம் காசு இல்லை, 10,000 காசு இல்லை. அவங்களுக்கு அள்ளி கொடுத்துட்டு வர்றதுக்கு 5,000 காசு கூட இல்லை. தங்கி இருந்தாங்க. அவங்க சமைச்சு கொடுத்ததை சாப்பிட்டாங்க. தேவ அன்பை காட்டியிருப்பாங்க. பிள்ளைகளிடத்தில் தேவ அன்பை தான் கொடுத்துருப்பாங்க. மருமகனுக்கும் மகளுக்கும் தேவ அன்பை தான் கொடுத்துருப்பாங்க. பணங்காசு ஒன்றுமே கொடுக்கல. எல்லாவற்றுக்கும் மேலே பாருங்கள், சாதாரணமாக ஊரில் இருந்து பிள்ளைகளை பார்க்க போனாங்கன்னா தாயும் தகப்பனும் ஏதாவது அவங்களுக்கு துணிமணி வாங்கிட்டு போவாங்க புதுசாக. இந்த நல்ல பிரகஸ்பதிகள் தேவனுடைய பிள்ளைங்க அது கூட வாங்கிட்டு போகல. பேர பிள்ளைகளுக்குன்னு ஒரு உடுப்பும் வாங்கிட்டு போகல. மகளுக்கும் மருமகனுக்கும் ஒரு உடுப்பு கூட வாங்கிட்டு போகல. வாங்கிக்கங்கன்னு காசும் கொடுக்கல. இப்போ நீங்கள் அவங்கள என்ன சொல்வீங்க? கருமின்னு சொல்வீங்களா? ஆமாம், பார்த்தியா, தலையாட்டுது அந்த பிள்ளை. இந்த தாத்தாவும் பாட்டியும் கருமி. ஒருத்தர் தலையாட்டிட்டாங்க இல்லைம்மா, அவங்கள பார்த்து தான் சொல்கிறேன் ஆமான்னு. கருமி, இந்த தாத்தாவும் பாட்டியும் கருமிங்க. ஒரு உடுப்பு வாங்கிறதுக்கு கூடவா இவங்களுக்கு கதி இல்லாமல் போச்சு. இவ்வளோ ஒரு நாள் கழித்து இவ்வளோ தூரம் பிரயாணம் பண்ணி வராங்களே. இந்த மகளுக்கும் மருமகனுக்காவது வாங்கி கொடுத்து, மகளுக்கு இல்லைன்னாலும் அவங்க பேரையாவது நாரி போகாதபடிக்கு செய்திருக்கலாம்ல. செய்திருக்கலாமா இல்லையா? செய்திருக்கலாம். இவங்க தான் ஒருத்தருக்கும் செய்யலை, யாருக்கும் செய்யலை. யாருக்கும் வாங்கிட்டு போனோன்னா அவங்க மண்டையில் என்ன வரல, எண்ணமும் வரல, தோணவும் இல்லை. அவ்வளோ பிஸி அவங்க ஊழியத்தில் அப்படி இருந்துட்டாங்களாம். இப்படி ஒன்றுமே கொண்டு போய் அவங்களுக்கு கொடுக்காம, ஒரு பணங்காசும் அவங்களுக்கு கொடுக்காம, 10 நாள் அவங்களுடைய செலவில் அவங்க சமைச்சு போட்டு சாப்பிட்டுட்டு வரும்போது அவங்க போக வேண்டாம், இன்னும் இருக்கட்டும்னு பிள்ளைங்க அழுது. அந்த மருமகன் எந்த காலத்திலும் யாருக்காகவும் அவர் செய்ததே இல்லையா.
எனக்கு ரொம்ப ஹோம் சிக்காக இருக்குது, மனசில் பாரமாக இருக்குது, எதையோ இழந்துட்ட மாதிரி இருக்குது, எனக்கு வேலைக்கே போனால் வேலை ஓடாதுன்னு அவரும் படுத்து தூங்கிட்டாராம். எல்லாம் குப்புறப்படுத்தவங்க தான். நான் சாயந்தரம் 3 மணிக்கு தான் எழுந்தாங்களாம். அந்த மக இந்த விஷயத்தை சொன்ன போது ஒரு 2-3 நாள் கழித்து அந்த பிள்ளைங்க, அந்த ஊழியக்காரருடைய அந்த கணவனும் மனைவியும் அவங்க கண்களில் கண்ணீரே வந்துருச்சான். ஒன்றுமே கொடுக்கலையே ஆண்டவரே, இவங்க எதை கண்டு இவங்க போகாமல் எங்களோடவே இருக்கட்டும்னு நினைக்கிறாங்க. எங்கிட்டேருந்து பணம் காசு இல்லையே கொடுக்கறதுக்கு, அந்த அளவுக்கு கையில் காசும் இல்லையே கொடுக்கறதுக்கு, அந்த அளவுக்கு பொருளை வாங்கிட்டு போகிறதுக்கு பணமும் இல்லையே, வெறும் கையாக போனோம் தொலையட்டும் இதுங்கன்னுட்டு தானே நினைப்பாங்க சாதாரணமாக. நாங்கள் என்ன கொடுத்தோம்? எங்ககிட்ட ஒன்றே ஒன்று தான் இருந்தது, இயேசுவே நீர் தான் இருந்தீர். உங்கள் அன்பை மட்டும்தான் கொடுத்துருக்குறோம், வேறு ஒன்றுமே இல்லை. பேசினா இயேசுவின் வார்த்தையை பேசியிருப்போம். அவங்க சொல்கிறது பேசினா நாங்கள் இயேசுவின் வார்த்தையை பேசியிருப்போம். அன்பு காட்டினா இயேசுவின் அன்பை காட்டியிருப்போம். வித்தியாசம் இல்லாமல் மருமக்கள், மக, சொந்தம், அசல், பேரப்பிள்ளைங்க, பெரியவங்க, வித்தியாசம் இல்லாமல் எல்லாரிடத்துக்கும் ஒரே அன்பு, ஒரே அன்பின் பகிர்வு, ஒரே அன்பின் வார்த்தை, ஒரே கவனம், ஒரே சந்தோஷம், ஒரே சமாதானம் அந்த வீட்டில் நிலச்சி இருக்கிற வரைக்கும், அவங்க வர வரைக்கும் சமாதானம் நிலச்சிருந்து வந்தோம். இவ்வளோதான். இதெல்லாம் யார் கொடுத்தா? சமாதானம் யாருடையது? கர்த்தருடையது. சந்தோஷம் யாருடையது? கர்த்தருடையது. நம்ம கர்த்தருடையதை யாருக்கு கொடுக்குறோம்? கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்குறோம். இது 2 தான் கொடுத்துருக்குறோம். நல்ல கரிசனையான மைண்டு, எண்ணம். ஏற்றத்தாழ்வு இருந்தாலும் குறைவுகள் இருந்தாலும் அந்த குறைவையே சுட்டி காட்டாதபடி, இது இப்படி நடந்துருச்சு, இது காலதாமதம் ஆயிடுச்சு, அந்த காரியம் இப்படி ஆயிடுச்சு என்று சொல்லாதபடிக்கு, எல்லாமே குற்றத்தையே பாராதபடிக்கு குற்றத்தில் இருக்கிற நன்மையை பார்த்தாங்களாம். குற்றம் செய்கிறதுல என்ன இருந்ததா? நன்மை. அவங்க செய்த குற்றத்தையே பார்க்காதபடிக்கு அதை தள்ளிட்டு அவங்க செய்த நன்மையை பார்த்து தான் சொன்னாங்களாம். இன்றைக்கி உங்கள் குற்றத்தையும் என் குற்றத்தையும் கர்த்தர் பார்த்தாருன்னா நம்மளை பரலோகத்தில் சேர்த்துக்கவே மாட்டார். நித்தமும் குற்றம் சொல்கிறவங்க நித்தமும் அடுத்தவங்கள பற்றி பேசிட்டு தான் இருப்போம். 2 பேர் போனாலே எப்படி நடந்து போகிறா பார்த்தியா? இல்லை, எப்படி நடந்து போகிறா பார்த்தியா? எப்படி இருக்குது பார்த்தியா? இவன் வார்த்தை எப்படி இருக்குது பார்த்தியா? இவன் நடக்க எப்படி இருக்குது பார்த்தியா? நேற்று இப்படி இருந்தால் இன்றைக்கி 4 காசு வந்துருச்சு போல் இருக்குது, என்னமோ நிறைய வித்தியாசமாக இருக்குது, எதெல்லாமோ வாங்கிட்டு போகிறாளே இருக்கோம் இல்லையா? இப்படி தான் நம்ம பேசிகிட்ருப்போம். நாம் மற்றவர்களுடைய குற்றத்தை பார்ப்பது போல தேவன் நம்முடைய குற்றத்தை பார்த்திருப்பாரானால் நமக்கு மன்னிப்பே கிடைச்சிருக்காது, பரலோகத்துக்கு போகவும் முடியாது. பரலோகத்துக்கு போகவே முடியாது. ஆகையினால கர்த்தர் என்ன சொல்கிறாரா? நான் உங்கள் குற்றத்தை பாராதபடிக்கு இயேசுவை உங்களுக்கு முன்னதாக நிறுத்தி, இயேசுவை முன்னிட்டு நான் உங்களை மன்னித்து உங்களுக்கு இரக்கம் பாராட்டி, உங்களுக்கு தயவு பாராட்டி, உங்களுக்கு நன்மை செய்வது போல நீங்களும் மற்றவர்களுடைய குற்றங்களை பாராதபடிக்கு அதை ஒதுக்கி தள்ளிட்டு அவங்க செய்கிற நன்மைகளை பார்த்து அவர்களை வாழ்த்துங்க. இயேசுவின் நாமத்தினால வாழ்த்துங்க. நல்லாரு, உன் பலத்துக்கு இதையாவது செய்தியே நல்லாரு, உன் சக்திக்கு ஏதாவது செய்தியே நல்லாரு, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கட்டும், இன்னும் பலன் கொடுக்கட்டும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லி நல்லாரு, சந்தோஷமாயிரு, பலப்படு என்று சொல்லுகிறது தான் தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய பலன், தேவனுடைய அன்பு. மனுஷர் செய்கிற செயல்களில் குற்றத்தை பார்க்கவே கூடாதான். இப்போ நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கிறாரு? மனுஷர் செய்கிற காரியங்களில் என்ன பார்க்கக்கூடாது? குற்றம் பார்க்காதபடிக்கு அவர்களிலே இருக்கிற நல்லதையும் நன்மையும் தான் நம்ம பார்க்கணுமா. அவர்களிலே இருக்கிற
நல்லதோ நன்மையும். அவர்கள் பேசுகிறது, அவர்கள் செய்கிறது, அவர்கள் நடக்கிறது, அவர்கள் செயல்பாடுகள் எல்லாவற்றிலும் என்ன நல்லது இருக்கிறதோ அதையே பாருங்கள். அது இயேசு. நல்லதை பார்ப்பவர் யார்? இயேசு. நீ இயேசுவின் பிள்ளையாக இருந்தால் நல்லதையே பாரு. நல்லதை பார்த்து நல்லது செய்கிறதற்கு நீ அவர்களை வாழ்த்து. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இன்னும் நல்லா செய் என்று வாழ்த்து. இயேசுவின் நாமத்தினால வாழ்த்த கற்றுக்கொள். இயேசுவின் நாமத்தினால நல்லதையே பேச கற்றுக்கோ. நல்லதை பாரு, தீமையானதை பாராதபடிக்கு அதை புறம்பே தள்ள கற்றுக்கொள் என்று சொன்னாராம். கர்த்தருக்குள்ள அன்பான மக்களே, ஒவ்வொரு வாரமும் நமக்கு ஒவ்வொரு காரியத்தை கர்த்தர் சொல்லி கொடுத்துட்டே வருவார். இன்றைக்கி கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறது என்ன? தீமையிலும் நன்மையை தேடிப்பார். நீ நன்மையை பேசு, தீமை பேசுனவங்க கிட்ட கூட அவர்களை இயேசுவின் நாமத்தினால வாழ்த்து, வாழ்ந்துருன்னு. நீ என்ன அவங்களுக்கு செய்தியோ அது யாருக்கு செய்தது? கர்த்தருக்கு செய்தால் அது நேராக யாருக்கு திரும்பி வருமா? நமக்கு வந்து சேருமா? அப்போ நீ அவங்கள வாழ்த்துனியானா அந்த வாழ்த்து யாருக்கு வந்து சேரும்? நமக்கு வந்து சேரும். நீ நன்மையை பார்ப்பாயானால் நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் எதை பார்ப்பாராம்? நன்மையை பார்ப்பாராம். அந்த நன்மைக்குரிய ஆசீர்வாதம் நமக்கு வந்து சேருமா? ஆகையினால்தான் கர்த்தர் சொல்கிறாராம், தீமையில் நன்மையை தேடிப்பார். அது தேவனுடைய சுபாவம். அந்த நன்மைக்காக நீ வாழ்ந்திரு என்று இயேசு கிறிஸ்துவின் நன்மை செய்து வாழ்ந்திரு என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்து. வாழ்த்துன்னா ஆசீர்வதி. வாழ்த்து, வாழ்ந்துரு, நன்மை செய்து வாழ்ந்துருன்னு சொல்வாயானால் அது அப்படியே உனக்கு திரும்பி வந்து சேரும். அது அப்படியே யாருக்கு வந்து சேரும்? நம்ம யார் பேசுகிறோமோ அவங்களுக்கு அது வந்து சேரும். அது செய்யாமல் இருந்தால் அது நமக்கு வந்து சேரவே சேராது. இப்போ கர்த்தருடைய வார்த்தை இது என்ன செய்யணும்? தீமையை பேசாத, தீமையில் நன்மையை தேடி பார்த்து நன்மை செய்ய கற்றுக்கோ. அந்த நன்மையை அப்ரிஷியேட் பண்ணுன்னா நன்மையை செய்தவங்களை கனப்படுத்து. இயேசுவின் நாமத்தினால வாழ்ந்துருங்க, நன்மை செய்து என்று வாழ்த்துங்கன்னு. இது இயேசுவின் சுபாவம். இயேசு நமக்கு இதை கொடுத்துருக்காராம். வேதத்தில் ஒரு புருஷரை பார்க்கலாமா வேணாமா? போதும் இதுவேன்னு சொல்கிறீங்களா? கவனிக்கலையா? பதிலே வரல. ஒருத்தர் கூட பதில் சொல்லியா? பார்க்கலாமா வேத வசனத்தில்? அப்படி சொன்னால் ஒருத்தர் சொல்கிறவங்க தான் இருக்கிறாங்கப்பா ஜீவனோட. யார் ஜீவனோட இல்லை? நீங்கள் தான் சொல்கிறீங்க. ஒருத்தர் நான் ஜீவனோட இருக்கிறேன்னு ஒருத்தர் கூட சொல்லியே. ஜீவனோட இருக்கிறவங்க கொஞ்சம் கையை உயர்த்துங்க பார்க்கலாம். ஜீவனோடு இருக்கிறீங்களா? ஓ, கோடி கோடி ஸ்தோத்திரம். ஜீவன், கர்த்தர் கொடுத்த ஜீவன் நமக்குள்ளே இருக்குது. இன்றைக்கு நான் இயேசுவின் நாமத்தினாலே கற்றுக்கொண்டது, நானும் தீமை பேசக்கூடாது. மற்றவர்கள் தீமை பேசினாலும் அதில் நன்மை என்ன இருக்குதுன்னு நான் தேடி பார்த்து நன்மையானதை பார்த்து நீங்கள் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்ந்துருங்கள்னு நான் சொல்வேனானால் அது எனக்கு ஆசீர்வாதமாக திரும்பி வரும். கர்த்தர் அதை கனப்படுத்தி எனக்கு கர்த்தருடைய வாழும் முறைமையை நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. அவர் சொல்லி கொடுக்கறதன்படி நம்ம வாழாவிட்டால் பெற்றுக்கொள்கிற நன்மையை கூட நம்ம என்ன செய்ய மாட்டோம்? பெற்றுக்கொள்ளக்கூடாதபடிக்கு தவற விட்டுருவோமா? பார்க்கலாம். எரேமியாவின் புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 1ஆம் வசனமும் 4ஆம் வசனமும். எரேமியா எல்லா ஜனத்தோடும் சொல்லிக் கொண்டிருந்த வார்த்தைகளை எரேமியா 38
ஒன்றும் இந்த நகரத்திலே தரித்திருக்கிறவன் பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் கொள்ளை நோயாலும் சாவான். கல்தேயரிடத்திற்கு புறப்பட்டு போகிறவனோ உயிரோடு இருப்பான். அவனுடைய பிராணன் அவனுக்கு கிடைத்த கொள்ளையுடைமையைப் போலிருக்கும். அவன் பிழைப்பான் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்றும். அப்பொழுது பிரபுக்கள் ராஜாவை நோக்கி, இந்த மனுஷன் கொல்லப்பட உத்தரவாக வேண்டும். அதேனென்றால் இந்த நகரத்தில் மீதியாயிருக்கிற யுத்த மனுஷரிடத்திலும் மற்றுமுள்ள சகல ஜனங்களிடத்திலும் இவன் இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லுகிறதினாலே அவர்களுடைய கைகளை தளர்ந்து போக பண்ணுகிறான். இவன் இந்த ஜனத்தின் சேமத்தை தேடாமல் அவர்கள் கேட்டையே தேடுகிறான் என்றார்கள். 5-13 வரைக்கும். அப்பொழுது சிதேக்கியா ராஜா, இதோ அவன் உங்கள் கைகளில் இருக்கிறான், உங்களுக்கு விரோதமாய் ராஜா ஒன்றும் செய்யக்கூடாது என்றான். அப்பொழுது அவர்கள் எரேமியாவை பிடித்து அவனை காவற்சாலையின் முற்றத்தில் இருந்த அமலேக்கின் குமாரனாகிய மல்கியாவினுடைய துறவிலே போட்டார்கள். எரேமியாவை கயிறுகளினால் அதிலே இறக்கி விட்டார்கள். அந்த துறவிலே தண்ணீர் இல்லாமல் உளையாயிருந்தது. அந்த உளையிலே எரேமியா அமிழ்ந்தினான். அவர்கள் எரேமியாவை துறவிலே போட்டதை ராஜாவின் அரண்மனையில் இருந்த எத்தியோப்பியனாகிய எபத்மெலேக் என்னும் ஒரு பிரதானி கேள்விப்பட்டான். ராஜாவோ பென்யமீன் வாசலிலே உட்கார்ந்திருந்தான். அப்பொழுது எபத்மெலேக் ராஜாவின் அரண்மனையிலிருந்து புறப்பட்டு போய் ராஜாவை நோக்கி, ராஜாவாகிய என் ஆண்டவனே, இந்த புருஷர் எரேமியா தீர்க்கதரிசியை துறவிலே போட்டு செய்தது எல்லாம் தகாத செய்கையாய் இருக்கிறது. அவன் இருக்கிற இடத்திலே பட்டினியினால் சாவானே. இனி நகரத்திலே அப்பமில்லை என்றான். அப்பொழுது ராஜா எபத்மெலேக் என்னும் எத்தியோப்பியனை நோக்கி, நீ இவ்விடத்திலிருந்து 30 மனுஷரை உன்னுடனே கூட்டிக் கொண்டு போய் எரேமியா தீர்க்கதரிசி சாகாததற்கு முன்னே அவனை துறவிலிருந்து தூக்கிவிடு என்று கட்டளையிட்டான். அப்பொழுது எபத்மெலேக் அந்த மனுஷரை தன்னுடனே கூட்டிக் கொண்டு ராஜாவின் அரண்மனை பொக்கிஷசாலையின் கீழ் இருந்த அறைக்குள் புகுந்து கிழிந்து போன பழம் புடவைகளையும் கந்தை துணிகளையும் எடுத்துக்கொண்டு போய் அவைகளை கயிறுகளினால் எரேமியாவண்டைக்கு துறவிலே இறக்கிவிட்டு, எபத்மெலேக் என்னும் எத்தியோப்பியன் எரேமியாவுடனே கிழிந்து போன இந்த பழம் புடவைகளையும் கந்தைகளையும் உம்முடைய அக்குள்களில் கயிறுகளுக்குள் அடங்க வைத்து போட்டுக்கொள்ளும் என்றான். எரேமியா அப்படியே செய்தான். அப்பொழுது எரேமியாவை கயிறுகளால் தூக்கி அவனை துறவிலிருந்து எடுத்து விட்டார்கள். எரேமியா காவற்சாலையின் முற்றத்தில் இருந்தான். பின்பு சிதேக்கியா ராஜா எரேமியா தீர்க்கதரிசியை கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கும் 3ஆம் வாசலிலே தன்னிடத்திற்கு வரவழைத்தான். அங்கே ராஜா எரேமியாவை நோக்கி, நான் உன்னிடத்தில் ஒரு காரியம் கேட்கிறேன், நீ எனக்கு ஒன்றும் மறைக்க வேண்டாம் என்றான். 20-21. அதற்கு எரேமியா, உம்மை ஒப்புக்கொடார்கள். நான் உம்மிடத்தில் சொல்லுகிற கர்த்தருடைய வார்த்தைக்கு செவிகொடும். அப்பொழுது உமக்கு நன்மையாயிருக்கும், உம்முடைய ஆத்துமா பிழைக்கும். நான் புறப்படுகிறதில்லை என்பீரே ஆகில் கர்த்தர் எனக்கு தெரியப்படுத்தின வார்த்தையாவது, உம்முடைய எல்லா ஸ்திரீகளையும் உம்முடைய பிள்ளைகளையும் வெளியே கல்தேயரிடத்திற்கு கொண்டு போவார்கள். நீரும் அவர்கள் கைக்கு தப்பி போகாமல் பாபிலோன் ராஜாவின் கையினால் பிடிக்கப்பட்டு இந்த நகரம் அக்கினியினால் சுட்டரிக்கப்பட காரணமாயிருப்பீர் என்றான். எரேமியா தீர்க்கதரிசியை பற்றி இங்கே சொல்கிறாங்க. முதல் வசனத்தில் நம்ம என்ன வாசித்தோம்? முதல் வசனம் வாசி. இந்த நகரத்திலே தரித்திருக்கிறவன் பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் கொள்ளை நோயாலும் சாவான். கல்தேயரிடத்திற்கு புறப்பட்டு போகிறவனோ உயிரோடு இருப்பான். அவனுடைய பிராணன் அவனுக்கு கிடைத்த கொள்ளையுடைமையை போலிருக்கும். அவன் பிழைப்பான் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்றும். பாருங்க, ஒரு தீமை நடக்க போகிறது, அதில் நன்மையை பெற்றுக்கொள்கிறதற்கு கர்த்தர் ஆலோசனையாக கொடுக்கிறார்.
யாரிடத்துல கொடுக்குறாரு? எரேமியா என்ற தீர்க்கதரிசியின் மூலமாக தேசத்தின் ராஜாவுக்கும் ராஜாக்களின் குடிகளுக்கும் கொடுத்தாரு. பாருங்கள், இந்த நகரத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா கல்தேயர் பாபிலோனை சேர்ந்தவங்க வந்து நகரத்தை பஞ்சத்தால், பட்டயத்தினால, கொள்ளை நோயால் நான் அழிக்க போகிறேன், அவங்களும் அழிக்க போகிறாங்க. நீங்கள் அவங்களிடத்துலே போயிட்டீங்கன்னா, கல்தேயர் இடத்துல போயிட்டீங்கன்னா பிழைப்பீர்கள் என்று சொல்கிறார். அங்கே போயிட்டீங்கன்னா என்ன செய்வீங்க? பிழைப்பீங்க. ஒரு தீமையை நான் உண்டாக்க போகிறேன் பூமியில். இஸ்ரவேல் தேசத்தில் ஒரு தீமையை நான் உண்டாக்க போகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசித்தோம். பூமியிலே மகா பயங்கரமான கொடிய சோதனை காலம் வரப்போகுது. அந்த சோதனையிலிருந்து நான் உன்னை தப்புவிக்கிறதுக்கு பொறுமையாய் நான் சொல்கிறத நீ என்ன பண்ணணும்? அந்த பொறுமையின் வசனங்களை உனக்குள்ளே வைத்து காத்து கொண்டு அதன்படி நடப்பாயானால் அந்த தீமைக்குள்ளே உன்னை ஒப்பு கொடுக்க மாட்டேன். நான் உன்னை விலைக்கு காப்பேன். அந்த தீமைக்கு விலைக்கு காப்பேன். நான் சொல்கிற வார்த்தையை கேட்டு அது உள்ளத்தில் வைத்து பொறுமையாய் காத்துக்கொள்ளணும். ஒரு தீமை வருகிறது, ஆனால் என் மக்களே உங்களை நான் நேசிக்கிறேன். இவ்வளோ நேரம் கர்த்தரை தானே சொன்னார், என் மக்களே உங்களை நேசிக்கிறேன், உங்களை அழிக்கும்படிக்கு கோபம் வருது, ஏன்னா நீங்கள் அவ்வளோ பாவம் செய்கிறீங்க. இயேசு கிறிஸ்துவை அனுப்பி உங்களை காப்பாற்றி கொண்டே இருக்கிறேன், மன்னிக்கிறேன், இரக்கம் பாராட்டுகிறேன், உங்களுக்கு தயவு பாராட்டுறேன், உங்களை சாகாதபடிக்கு மீட்டுக்கொள்கிறேன், உங்களுக்காக மன்னியும் ஆண்டவரேன்னு கேட்கும்படிக்கு 24 மணி நேரமும் கேட்கும்படிக்கு அவருடைய வாயின் சத்தத்தை எனக்கு முன்னதாக நிலைநிறுத்தி வைத்திருக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே அவர் வார்த்தையும் அவர் கிருபையும் அவருடைய இரக்கத்தையும் அவர் இரத்தத்தையும் நீங்கள் மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லும்போது நீங்கள் அந்த தீமையிலிருந்து காக்கப்படுவீர்கள். அருமையாக சொல்லிட்டு வந்தார் இல்லை? நீங்கள் எதை சொல்கிறீங்களோ செய்கிறீங்களோ மற்றவங்களுக்கு நன்மையானதை சொன்னீங்கன்னா நன்மையானது உங்களுக்கு வந்து சேரும். தீமையானதை சொன்னீங்கன்னா தீமையானது தான் உங்களுக்கு வந்து சேரும். நீங்கள் நினைப்பீங்க நீங்கள் வந்து ரொம்ப நல்லா செய்துட்டீங்க, நான் ஒரு தீமையும் செய்யலைன்னு. நீங்கள் மற்றவர்களை பற்றி பேசுகிற வார்த்தை, சொல்லுகிற வார்த்தை, நடத்துகிற நடத்தை, செய்கிற கிரியைகள் சகலமும் அது உங்களுக்கு திரும்பி வந்து உங்களிடத்திலே உங்களை அழிக்கும்படியாக வந்து சேரும். நீங்கள் நல்லது சொல்லியிருந்தால் அது உங்களை ஆசீர்வதிக்கத்தக்கதாக உங்களுக்கு மாறும். அது என்னிடத்தில் வரும். அது மனுஷரை பற்றி நீங்கள் என்ன சொன்னாலும் அது என்னிடத்தில் வரும், என்னிடத்தில் இருந்து வந்து உங்களிடத்தில் வந்து சேரும். ஆகையினாலே நீங்கள் வாழ்ந்திருக்கும்படிக்கு தீமையில் இருக்குது நன்மையை பாருங்கள். நன்மையை பார்த்து அவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்தீர்களானால் அந்த நன்மை உங்களுக்கு வந்து பலிக்கும். நீங்கள் வாழ்ந்திருப்பீங்க. நீங்கள் வாழும்படிக்கு கிறிஸ்துவின் நாமத்தையும் அவர் வழியும் வாழும் முறைமையும் அவர் பேச்சையும் நடக்கையும் அவருடைய வாழும் முறைமையை உங்கள் வாழ்க்கையில் கடைப்பிடிச்சு நடங்கன்னு சொல்கிறாரு. அதே தான் இங்கே நடக்குது. இந்த தேசத்தில் நீங்கள் குடியிருந்தீங்கன்னா நான் உங்களை அழிச்சு போட்டுருவேன். நீங்கள் போயிடுங்க கல்தேயர் தேசத்துக்கு. உனக்கு பார்க்குறதுக்கு அவங்க சத்ரு தான், ஆனால் அந்த சத்துருக்களின் கண்களிலே உனக்கு இரக்கம் பாராட்ட வச்சுருக்கேன். உன் சத்ரு உன்னை வந்து சத்ருவாக பார்க்க மாட்டான் மகனே, மகளே, சத்ருவாக உன்னை பார்க்க மாட்டான். சத்ருவின் கண்களிலே இரக்கமும் தயவும் கிடைக்கும்படி செய்து உன்னை நான் மீட்டு கொள்ளும் பரியந்தம் அந்த இடத்துல உன்னை பத்திரமா காப்பேன். நம்பிட்டு இந்த இடத்துல இருக்காத. இந்த இடத்துல பாரு, நான் பட்டயத்தை அனுப்ப போகிறேன், பஞ்சத்தை அனுப்ப போகிறேன், கொள்ளை நோயை அனுப்ப போகிறேன், இந்த தேசத்தை அழிக்க போகிறேன், தப்பிச்சுக்கோ. இந்த இடத்துலேருந்து புறப்பட்டு அவன் சத்ருவாக இருக்கிறான்னு நினைக்காத. நான் சொல்லும்போது அவன் உனக்கு நண்பனாய் உனக்கு நன்மை செய்கிறவனாய் மாறி போவான். நான் சொல்லி அனுப்புறதுனால நீ அங்கே போன்னு சொன்னால் ராஜாவும் மனுஷரும் என்ன சொல்கிறாங்களே, இப்போ கூட பாருங்கள், நமக்கு விரோதமாக மனுஷர் தான் பேசுவாங்க. ராஜாவும் பேசுவான், அதிகாரியும் பேசுவான், மனுஷரும் பேசுவாங்க. அவன் இப்படி பேசினான், அப்படி பேசினான், இந்த காரியம் செய்தான், சொன்னதும் அவன் தீமையாக பேசுகிறது போல் அவங்களுக்கு தெரியுது. ஆனால் அது தேவ வார்த்தை, அது தீமை இல்லை.
நீ வாழறதுக்கு, நீ பிழைக்கிறதுக்காக தான் கர்த்தர் சொல்கிறாருன்னு சொல்கிறான். கர்த்தர் சொன்னதை கர்த்தர் சொன்னார் என்று எடுத்துக்கொள்ளாதபடிக்கு அழிவுக்காக பேசுகிறார்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிற இவனை கொன்று போடு. இவன் உயிரோடு இருக்கக்கூடாது. ராஜாவே, இவன் உயிரோடு இருக்கக்கூடாது. நம்மளை கர்த்தரை அழிக்க போகிறாருன்னு சொல்லிகிட்டே இருக்கிறான். அங்கே போனால் தப்பிக்கப்படுவாயின்னு சொல்கிறான். ஆகையினால இவன் சொல்லாமல் இருக்கணும்னா இவனை அழிச்சிடுங்க. சரி, போய் ஏதாவது செய்யுங்கன்னு ராஜா உத்தரவு கொடுத்துட்டாரு. அவங்க எல்லாரும் அவனை பிடிச்சி கட்டி கொண்டு போய் ஒரு துறவில் போட்டாங்களாம். அந்த துறவில் தண்ணி இல்லை, அது ஒரு உளையான சேறு உள்ள ஒரு கிணறு. அது துறவு. அதில் உளையான சேருன்னா அது கால் வச்சு நிற்கிறதுக்கு அப்படி கடினமாக இருக்காது. அதில் முழுகிட்டே இருப்பாங்க. முழுக மூச்சு வரைக்கும் வரும். அதுக்கப்புறம் மூக்குக்குள்ளேயும் சேறு போயிடும். மூச்சு விட முடியாதபடிக்கு என்ன ஆயிடுவான்? மூச்சு விடலைன்னா என்ன ஆகிடுவாங்க? உயிரோடு இருப்பாங்களா? இறந்துருவாங்க. ஆகையினால அவன் அப்படி சாகட்டும் அவனை தூக்கி போட்டாங்க. ராஜா அரண்மனையில் எத்தியோப்பியா தேசத்திலேருந்து வந்த ஒரு மனுஷன் அங்கே பிரதானியாக இருக்கிறான். ஒன் ஆஃப் த பிரதானி. பல பிரதானிகள் இருக்காங்க, அதில் ஒருத்தன். அவன் எரேமியாவுக்கு செய்த காரியத்தை பார்த்து மனசு கலங்கி போயிட்டானான். ஏன் கலங்கிட்டான்? எரேமியா தேவ வார்த்தையை சொல்கிறான். தேவன் பேசுகிறாரு, தேவன் சொல்கிறாரு, தேவன் சொல்கிற வார்த்தையை சொல்கிறான். நான் நம்புகிறேன். எபத்மலேக்கு என்று சொல்லப்பட்ட அந்த பிரதானி, நான் நம்புகிறேன் கர்த்தர் சொன்ன வார்த்தையை. இங்கேருந்து புறப்பட்டு போயிட்டா நல்லது தான். ஏன்னா தேவன் சத்தியத்தை தான் சொல்வார். பிழைக்கும்படியாக இந்த இடத்துலேருந்து புறப்பட்டு போயிடு, இல்லைன்னா நான் சுட்டெரிக்க போகிறேன், இதை அக்னினாலே நான் சுட்டெரிக்க போகிறேன்னு சொல்கிறாரு. போயிடலாம் ஆனால் சொல்கிறத நான் நம்புகிறேன். ராஜாவே, இந்த ஜனங்க நம்பாதபடிக்கு இவனை உலை சேற்றில் போட்டாங்க. செத்துருவானே எரேமியா, தேவ மனுஷனாச்சே, அவன் தீர்க்கதரிசியாச்சே, தேவனுடைய மனுஷனாச்சே, தேவனுக்கு என்ன பதில் சொல்லுவோம்? சாதாரண மனுஷனை தொட்டாலே தேவன் வைராக்கியமாக எழும்பிடுவார். தேவன் பேசுகிற தேவ ஊழியனை தொட்டால் என்ன ஆகிடும்? மகா வைராக்கியமாக இறங்கி தண்டிப்பார் இல்லையா? உங்களையும் ஜனங்களையும் ஏற்கனவே தண்டிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. இதை விட ரெட்டிப்பாக வந்துடும் தண்டனை. அவனை எப்படியாவது காப்பாற்றணும் ராஜாவேன்னு போய் கேட்குறான். ஒருத்தனுடைய மன்றாட்டு. அதான் இப்போ கொஞ்சம் முந்தி நம்மகிட்ட கேட்டாங்க, சொன்னார் கர்த்தர், நன்மையில் தீமையை பார்க்காத, தீமையில் நன்மையை பாரு, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்ந்துருன்னு சொல்லு, மன்னிக்க கற்றுக்கொள். இயேசுவை போல நீ மன்னிக்க கற்றுக்கொண்டால் மன்னிப்பினால் கிடைக்கிற ஆசீர்வாதமும் ஜீவனும் பாக்கியமும் உனக்கு உண்டாகும். பழி வாங்குவேன்னு நீ நினைக்காத, மன்னிக்க கற்றுக்கொள். இந்த ஒரு நபர் இஸ்ரவேலன் அல்லாதவன், தேவஜனம் இல்லாதவன், ஒரு அந்நிய தேவ வார்த்தையை நம்புகிறான். ராஜா கிட்ட போய் கேட்குறான், அவன் இறந்துருவானே, தேவ மன்னிப்பு வேணுமே, இல்லைன்னா தேவ கோபாக்கியனை வந்துருமே, ஏற்கனவே அழிவு இன்னும் 2 மடங்கு 3 மடங்கு வந்தால் என்ன செய்வோம்? அவனு போய் கேட்குறான். ராஜா என்ன சொல்கிறான்? போ, 30 பேரை கூட்டிகிட்டு போய் அவனை துறவுலேருந்து தூக்கி விட்டுடுனான். இவன் கேட்குறான், போய் கொன்னுடுங்கிறான். ராஜாவனுடைய தரத்தை பாருங்கள். அவனுடைய பிரபுக்களும் மந்திரிகளும் வந்து கேட்குறாங்க, கொன்று போடு அவனேன்னு சொல்கிறான். ஒரு மந்திரி இயேசுவின் நாமத்தினால, பிதாவின் நாமத்தினால கேட்குறான். அவன் பிதாவினுடைய ஊழியக்காரன். அவனுக்கு விரோதமாக, ஜீவனுக்கு விரோதமாக எழுந்துங்கன்னா இப்போவே ஏற்கனவே அழிவு, இதை விட நித்திய அழிவுக்குள்ளே போயிடுவீங்க, அவனை தூக்கி எடுத்துருங்க. அதுக்கும் எஸ்ன்னு சொல்கிறான். அவன் போய் தூக்கி எடுக்கிறான். எரேமியா தீர்க்கதரிசி மரணத்திலிருந்தே காப்பாற்றப்பட்டான். கர்த்தருக்குள்ள அன்பானவர்களே, ஒரு எபத்மலேக்கு நல்ல வார்த்தையை பேசினான். மன்னிப்பு கேட்டு ஒரு விண்ணப்பத்தை பண்ணினான். மன்னியும், அவனை காப்பாற்றிடுங்க, அவன் செத்துருவான். அதனுடைய விபரீதம் என்ன வரும்?
அழிவு வந்துடும், தேவனுடைய கோபாக்கினை வரும். நாமும் கோபாக்கினையில் தப்பிக்கலாம், அவனும் காக்கப்படுவான். அவன் ஜீவன் அருமையாக இருக்கட்டும். அவனு ராஜாவின் இடத்துல முழங்கால் படிட்டு கேட்குறானா. ராஜாவிட்ட போய் நீங்களும் நானும் நின்றுட்டு கேட்க முடியுமா? முழங்கால் படிட்டு தான் கேட்க முடியும். ஏசாமிகிட்ட எப்படியெல்லாம் கேட்குறோம் நம்ம? தேவாதி தேவன் ராஜாதி ராஜாவிட்ட நம்ம எப்படியெல்லாம் கேட்குறோம்? உலக பிரகாரமான ராஜாவிட்ட எப்படி தான் கேட்கணுமா? முழங்கால் படிட்டு தான் கேட்கணுமா? அவன் கேட்குறானா, அதுதான் விண்ணப்பம். நீ செய்வியான்னு கேட்குறாரு கர்த்தர். நீ அப்படி செய்வியா? கர்த்தர் வரும் வரையும் கர்த்தர் சொன்ன காரியங்கள் நிச்சயமாக நடக்கும். கர்த்தர் என்னை காப்பாற்ற வேண்டுமானால் கர்த்தர் சொன்னபடி நான் செய்வேனா? தேவ வார்த்தையை நான் கனப்படுத்துவேனா? தேவ வார்த்தை சொல்லுகிறவர்களை நான் கொல்லணும் அழிக்கணும்னு நினைக்காதபடிக்கு அவர்கள் ஜீவிக்கணும்னு நான் நினைப்பேனா? எபத்மலேக்கு செய்தது போல தேவனிடத்தில் மன்றாடுவேனா? தேவனே அவன் உயிரை காப்பாற்றுங்க, அவன் ஜீவனை காப்பாற்றுங்க, அவனை ரட்சிங்க. அவனை கேட்கும்போது நான் ரட்சிக்கப்படுவேன், நான் காப்பாற்றப்படுவேன். நான் கர்த்தருடைய நாமத்தினால வாழ்ந்து பிழைக்க முடியும். ஆகையினால நீ வேண்டிக் கொள்கிற அந்த விண்ணப்பத்தின்படி பிதாவின் சமூகத்தில் உன்னுடைய விண்ணப்பம் வந்து சேரும்போது கர்த்தர் அதை பார்த்து உன் வேண்டுதலை கேட்டு அவர்களை விடுவிக்கும் போது கர்த்தர் உன் வேண்டுதலை கேட்டு அவனையும் விடுவித்து உன்னையும் விடுவிப்பார். உன்னை விடுவித்து காப்பார், கைவிடவே மாட்டார். கடைசி வரைக்கும் நன்மை செய்வார். தீங்கான காலம் வரும்போது உன்னை தப்புவித்து காப்பார். செய்யலாமா? எபத்மலேக்கை போல ஜெபம் பண்ணலாமா? பிதாவின் இடத்துல முழங்கால் படிட்டு கேட்கலாமா? தேவையாக இருக்கிறவர்களுக்கு, ஆபத்தில் இருக்கிறவர்களுக்கு, பிரச்சனையில் இருக்கிறவர்களுக்கு, நமக்குள்ள சுகவீனமாக இருக்கிறவங்க, க்ஷீணமாக இருக்கிறவங்க, பொருளாதாரத்தில் க்ஷீணமாக இருக்கிறவங்க, விடுவிக்கப்பட முடியாத இருக்கிறவங்க, கட்டுகளில் இருக்கிறவங்க, சிறையிருப்பில் இருக்கிறவங்க, பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட முடியாதபடிக்கு இருக்கிறவங்க எல்லாரும் விடுவிக்கப்படவும் நாமும் விடுவிக்கப்பட்டு கர்த்தர் அனுப்புகிற பட்டயம், பஞ்சம், கொள்ளை நோய், அழிவு, அக்கினி சகலவற்றுக்கும் விலக்கி காத்து ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்துவின் அடைக்கலத்தில் வைத்து காக்கப்பட்டு அவர் வருகை பரியந்தமும் அவருக்குள்ளே நிலைத்து வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நாம் அப்படியாக ஒருவருக்கு ஒருவராக என்ன செய்ய வேணும்? ஜெபிக்க வேணும், வேண்டுதல் செய்ய வேணும். ஜெபிக்கலாமா? சர்வ வல்லமுள்ள தேவனே, இந்த சிறியரில் யாருக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். ஆகையினாலே இந்த சிறியருக்கு விரோதமாக எதுவும் பேசாதீங்க, கிரியையில் செய்யாதீங்க. செய்தீங்களானா நீங்கள் எனக்கு விரோதமாக செய்தீங்க, அதனால் அழிக்கிற காலத்தில் நீங்கள் அழிஞ்சு போயிடுவீங்க. பூமியில் அழிவின் காலம் வருகிறது, அந்த காலத்தில் அழிக்கப்பட்டு போயிடுவீங்க. சிறியருக்கு விரோதமாக பேசாதீங்க. விரோதமாய் பேசின அந்த வார்த்தைகள் எனக்கு விரோதமாக பேசின வார்த்தைகளாக மாறிப்போகும். நீங்கள் பரலோகத்தை இழந்து போயிடுவீங்க, பரலோகத்தின் வாசஸ்தலத்தை இழந்து போயிடுவீங்கன்னு சொன்னீர். இந்த சிறியரில் ஒருவரைக்கும் தீமை செய்யாதிருங்க, நன்மையே செய்யுங்க. அந்த நன்மையை பார்த்து அந்த நன்மை எனக்கு செய்தீர்கள் என்று நான் உங்களுக்கு நன்மை செய்து பூமியில் வரப்போகிற தீங்குக்கு உங்களை விலக்கி காப்பேன், ரட்சிப்பேன். என்னுடைய மார்பாகிய அடைக்கல பட்டணத்தில் வச்சு காப்பேன், தப்பு வைப்பேன்னு சொன்னீர். இந்த சிறியருக்கு விரோதமாக நீங்கள் பேசாத இருக்கும்போது, செய்யாத இருக்கும்போது
உங்களுக்கு விரோதமாக அவங்க பேசுவாங்க, திட்டம் தீட்டுவாங்க, கிரியை செய்வாங்க. அவங்க விரோதமாக பேசுகிற வார்த்தையில் அந்த விரோதத்தையும் பகையையும் தள்ளிவிட்டு நன்மையானது ஏதாவது அந்த வார்த்தையில் இருக்குதான்னு தேடி பாருங்கன்னு சொன்னீர் ஆண்டவரே. நன்மையை தேடி அந்த நன்மை நிமித்தம் அவர்களுக்கு மன்னித்து அவர்களை காப்பாற்றும் என்று கேளுங்க. நீங்களும் மன்னிக்கப்பட்டு காப்பாற்றப்படுவீங்க. அந்த தீமையானது அவங்க செய்யும்போதும் பேசும்போதும் அதில் எங்கேயாவது நல்ல காரியம் ஒன்று நடந்திருக்கிறதா, செய்திருக்கிறாங்களான்னு தேடி பாருங்க. அதை தேடி பார்த்து இயேசுவின் நாமத்தினால நீ செய்த இந்த நற்கிரியையைப் போல உன் வாழ்நாளெல்லாம் செய் என்று இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் என்று சொல்லு. நீ ஆசீர்வதிக்கப்படுவாய் வாழ்நாளெல்லாம். அந்த ஆசீர்வாதம் உனக்கு வரும். தீமையிலே நன்மையை தேடு, நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். தீங்கு நாளிலே நீ தப்புவிக்கப்படுவாய். எரேமியா தீர்க்கதரிசி கர்த்தருடைய வார்த்தையை சொன்னபோது ராஜாவும் இராணுவமும் மந்திரிமார்களும் மூப்பர்களும் தீமையே பார்த்தார்கள், நன்மையை பார்க்கலை. ஆகையினால் அவங்க எல்லாரும் கொல்லப்பட்டு போனார்கள் என்று பின்னால் வாசிக்கிறோம் சுவாமி. ஒரு மனிதன், அவன் அந்நியன், அவன் இஸ்ரவேலன் அல்ல, ஆனால் அவன் ஒரு பிரதானி. துணிகரமாய் ராஜா கொடுத்த கட்டளை சரியில்லைன்னு சொல்கிறதுக்கு துணிவு வேணும். சில நேரம் ராஜா தன்னுடைய பட்டயத்தால் தலையையும் சீவி போடுவான். தன் ஜீவனையும் பணயம் வைத்து. எரேமியா சொன்ன வார்த்தை எரேமியாவுடையதல்ல, தேவனுடையது. அதுக்கு கீழ்ப்படிஞ்சு செய்யாவிட்டால் தேவன் சொன்ன சகல சாபமும், தேவனால் வருகிற அழிவும், தேவனால் வருகிற அழிவும் அக்கினி சுட்டெரிப்பதும், சிறையிருப்போம், பட்டயத்தால் கொல்லப்படுவதும், ஸ்திரீகளும் புருஷர்களும் வாலிபரும் வயோதிபரும், ராஜாக்களும் ராஜாவின் குடும்பமும் ராஜஸ்திரீகளும் அவமானப்படுத்தப்பட்டு அழிக்கப்பட்டு போவார்களே. அதை நம்பு. அந்த வார்த்தையில் கர்த்தர் தப்பிக்கப்படுகிறதற்கு அந்த தீமையான வார்த்தையை கர்த்தர் சொல்லும்போது நன்மையான ஒரு வார்த்தையை கூட சொல்லுகிறார். நீ அழிக்கப்பட்டு போகாதபடிக்கு, நான் அழிவை கொண்டு வருகிற இடத்துல நீயும் அள்ளி கொண்டு போகப்படாதபடிக்கு, அந்த ஸ்தலத்தில் இருந்து நீ அந்த அழிவில் அழிந்து போகாதபடிக்கு, என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த அந்த இடத்தை விட்டு நீ விலகி போ. நீ போவாயானால் நீயும் உன் ஆத்மாவும் உன் குடும்பமும் காக்கப்படும் என்று சொன்னார். அதுக்கு கீழ்ப்படிவது எவ்வளவு அவசியம். தீமை வரும், அழிவு வரும், அதிலிருந்து காக்கப்படுகிறதற்கு தப்பும் வழி கர்த்தராகிய தேவன் ஒன்று காட்டியிருக்கிறார். அழிக்கப்படுகிற இடத்திலிருந்து நீ விலகி ஓடிப்போ, நீ காக்கப்படுவாய் என்று. அதுக்கு கீழ்ப்படிய வேண்டியது அவசியம். சர்வ வல்லமுள்ள தேவனே, அது தேவ வார்த்தையே, அது இயேசுவின் நாமமே, அது இயேசுவின் பிளவுண்ட அடைக்கல பட்டணமே. அதில் நாங்கள் மறைந்து கொள்கிறோம் சுவாமி. எபத்மெலேக்கை போல கர்த்தருடைய வார்த்தையை நம்பி அதை பொறுமையோடு எங்கள் இருதயத்தில் காத்துக்கொள்கிறோம். தீமை வரும் என்று கர்த்தர் சொன்னால் சத்தியம்தான். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து தீமைக்கு விலகி அந்த சூழ்நிலையில், அந்த இடத்துல, அந்த மனுஷர் மத்தியிலிருந்து எங்களை விலக்கி காத்து கொண்டோமானால் கர்த்தர் எங்களுக்கு பாதுகாப்பு, ஜீவனை பாதுகாத்து பிழைக்கும்படி செய்கிறார் என்ற வார்த்தையும் சத்தியம். அப்படியே செய்வேன்னு சொன்னீர். அதை நம்பி நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு நாங்கள் பிழைக்கத்தக்கதாக உம்முடைய நாமம் என்கிற அடைக்கல பட்டணத்திலும் பிளவுண்ட மார்பாகிய உம்முடைய அடைக்கல பட்டணத்தில் மறைந்து கொள்கிறோம் சுவாமி. காத்துக்கொள்வீராக. எபத்மெலேக்கை போல
ஆத்துமாவுக்காக ஒரு தேவ மனுஷனுடைய ஆத்துமாவுக்காக ஜீவனுக்காக வேண்டிக் கொண்டது போல நாங்களும் வேண்டிக் கொள்ளவும் ஒருவருக்கொருவர் எங்கள் உற்றார் உறவினர் இனஜன பந்துக்கள் நாங்கள் அறிந்தவர்கள் ஆண்டவரே, நாங்கள் அத்தனை பேரும் அவன் செய்த பாவத்துக்கு சாகரான் என்று சொல்லாதபடிக்கு அவன் செய்த பாவத்தை மன்னிக்க வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அழிவிலிருந்து மீட்டுக்கொள் என்று சொன்ன வார்த்தை ஆகிய வல்லமையுள்ள இயேசுவின் நாமத்துக்கு கீழ்ப்படிந்து விலகினால், செய்கிற பாவத்தை விட்டு விலகினால் அழிவிலிருந்து காக்கப்படுவான் என்பதை சொல்லி சர்வ வல்லமுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மன்னிப்புக்கும் கிருபைக்கும் இரக்கத்துக்கும் ஜீவ பாதுகாப்புக்கும் ஜீவ ரட்சணைக்கும் ஆண்டவரே நாங்கள் வழிகாட்டிகளாக இருக்கத்தக்கதாக ஆவியானவராலே எங்களை நிரப்போம். தேவ வார்த்தை நீர் எங்களோடு பேசினதில் நிரப்பி எங்களை வழி நடத்தும். நன்மையிலே தீமையை காணும்படிக்கு கண்களை கொடுங்க, பரிசுத்த ஆவியானவரை கொடுங்க. அந்த நன்மையை பார்த்து கர்த்தாவே தேவனுடைய நாமத்தினாலே வாழ்ந்திருங்கள் என்று சொல்ல ஆசீர்வதிக்க நல்ல வார்த்தைகளை நாங்கள் பேச கிருபை செய்யுங்க. அழிவிலிருந்து நாங்களும் தப்பு வைக்கப்படுகிறதற்கு நேர்த்தியான வழின்னு சொன்னீர் ஆண்டவரே. இப்படியாக நாங்கள் வாழ்ந்து எங்களுடையவர்களையும் கர்த்தருடைய வழியிலே கொண்டு வந்து சேர்த்து தேவை உள்ளவர்களுடைய தேவையை நீர் சந்தித்து இரக்கம் பாராட்ட வேண்டியவர்களுக்கு நீர் இரக்கம் பாராட்டி விடுவிக்க வேண்டியவர்களை நீர் விடுவித்து சுகத்தினாலே பராமரித்து பாதுகாக்க வேண்டியவர்களுக்கு கொடுத்து பொருளாதாரத்தினாலே ஆண்டவரை விடுவிக்க வேண்டியவர்களை விடுவித்து பாவத்திலிருந்து விடுவிக்க வேண்டியவர்களை விடுவித்து சிறையிருப்பிலிருந்து விடுவிக்க வேண்டியவர்களை விடுவித்து ரட்சிப்பு கர்த்தருடையது என்ற சொன்ன பரிசுத்த வார்த்தையின்படி நீர் ரட்சித்து நீர் வரும் பரியந்தம் காத்துக்கொள்வீராக, கைவிடாமல் இருப்பீராக. இந்த எல்லா விண்ணப்பங்களையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பாதம் பணிந்து தாழ்மையோடு கேட்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவ ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமென். God bless you all.